ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால மறுபடியுமாக உங்களை வந்து இந்த தேவ நீதியை குறித்து போதிப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம் கடந்த கிட்டத்தட்ட 5 நாட்கள் இந்த தேவ நீதியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோம். திரும்பவும் நான் எம்பசைஸ் பண்றேன். இங்க நீதி என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? சாதாரணமா ஒருவன் எந்த தப்பு தண்டா பண்ணாம, அப்படிதானே, எல்லாவற்றிலும் சரியாய் நடப்பவன் தான் நீதிமான் என்று சொல்லுகிறோம். அதாவது எல்லாவற்றிலும் சரியான காரியங்களை செய்பவன், நீதியான கிரியைகளை செய்பவன். நீதி என்றால் சரியா, அங்க எதுவும் தவறே இல்லை. எவ்ரிதிங் இட் டஸ் பர்ஃபெக்ட். அததான் நீதி என்று சொல்லுகிறோம். அவ்வாறு செய்கிறவர் ஒருவரே தான். யார் அவர்? தேவன் ஒருவரே நீதிபரர். மனிதன் ஒருவர் கூட நீதிமான் அல்ல. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இந்த நீதி என்பது இதுல இருந்து நல்லா தெரியுது. ஒரு மனுஷனால முடியாதுன்னா, என் நடத்தையினால நான் நீதிமான் அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட இலவச, அப்படிதானே, தேவனுடைய இலவச ஈவுனாலே நான் நீதிமான். என் நடத்தையினால் நீதிமான் அல்ல, கிருபையினால் நீதிமான். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, தேவனது கிரியை, இன்னொருவருடைய கிரியையினாலே, அவரை நான் விசுவாசிப்பதினாலே நான் நீதிமான். இது நல்லா ஆழமா இதயத்துல போடுங்க. யார் நீதிமான்? தன் கிரியையினால் ஒருவனும் நீதிமானாக முடியாது. அது ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்படிதானே? லூக்கா 18 25 சொல்லும்போது, ஒட்டகம் கூட ஊசியின் காதுல போயிடும். தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அப்படின்னா என்ன? நீதிமானாவது, ரட்சிக்கப்படுவது, நித்திய ஜீவனை அடைவது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எல்லாம் ஒரே அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நீதிமான ஆவது தான் கிரியையினால ஒருத்த முயற்சி தாங்க அப்படிதான் வராம. அதுக்குதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு, இன்னும் உன்னில் ஒரு குறை உண்டு என்று காமிக்கிறார். எவ்வளவுதான் நீங்க முயற்சித்தாலும் இன்னும் ஒரு குறை இருந்து கொண்டேதான். அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் சொந்த கிரியையினால ஒருவனும் ஒருத்தியும் தேவனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக ஆயிடலாம். ஏன்னா வெளித்தோற்றத்தை பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விபச்சாரம் பண்ணணும்னே இல்ல, இருதயத்துல நினைத்தாலே அவுட், அங்கேயே அவுட். நீ விபச்சாரம் செய்தாட்டுன்றார். நீ மர்டர் பண்ணணும்னு இல்ல, கோபப்படும்போதே முடிஞ்சிச்சுன்றார். அப்ப பாருங்க, வெளித்தோற்றத்துல மற்றவர்களுக்கு தெரியாது. சோ மனித பார்வையில நீங்க நீதிமானா இருக்கலாம். ஆனா தேவ பார்வையில உங்க முயற்சினால, உங்க கிரியையினால நீதிமானாகவே முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுது. அது மாறாத சத்தியம். தேவன் ஒருவரே நீதிபரர், தேவன் ஒருவரே சத்தியபரர். அப்போ எல்லாருக்குமே இந்த தேவநீதி தேவையாயிருந்ததுன்னு அந்த வேதம் சொல்லுது. நம்ம 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள்ல பார்க்கிறோம். அது யூதராய் இருந்தாலும், அந்த காலத்துல 2ஆ தான் பிரிச்சாங்க, யூதர், புறஜாதி, யூதர் அல்லாதவர்கள். இந்த யாராய் இருந்தாலும் தேவனோடு சரியான உறவு அவர்களுக்கு இருந்தாதான் மற்ற சக மனிதர்களோடு சரியான உறவோடு உலகத்துல தங்களையும் சரியாக்கி கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுது. அப்போ தேவனோடு சரியான உறவு என்று சொல்வதுதான் நீதி. நீதி என்பது சரி, அதானே? சரியா சரி இல்லையா, அதானே? சரியா இருக்கியா தவறா இருக்கியா, நீதியா இருக்கியா அநீதியா இருக்கியா, பாவியா நீதிமானா, அதுதான் 2 வெரைட்டி தான். அப்போ வேதத்துல 2 குரூப் தான் சொல்றாங்க. முன்னால புறஜாதி அதெல்லாம் என்னென்னமோ இருந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 2 ஜாதி தான். என்ன ஜாதி? தேவனுடைய ஜாதி, தேவன் இல்லாத ஜாதி. தேவனுடைய ஜாதி என்ன ஜாதிங்க? மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாம். அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பேர் என்ன? தேவன் நீதியை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறபடினால, என்ன காரணத்தினால? விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால. என்ன விசுவாசிக்கிறாங்க? என் பாவத்திற்கு மரித்து என்னை நீதிமானாக்க உயிரோடு எழுந்தார். அதை விசுவாசிக்கிற ஒரே காரணத்திற்காக அவங்களை நீதிமான் என்ற பெயரை தருகிறார்.
முன்னால இருந்த பெயர் என்னங்க? ஆதாமுக்குள், இந்த உலகத்துல பிறந்த மனிதன் எல்லாம் ஆதாமுக்குள் பிறந்தபடினால அவங்க பெயர் என்னங்க? பாவி என்ற பெயர். ஏன்? அது யார் கொடுத்தது? ஆதாமுக்குள் பிறந்தபடினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த உலகத்துல சரீரத்துல பிறந்த ஒவ்வொருவரும் பாவி, மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் நீதிமான். அப்பதான் 2 குரூப். ஒன்னு நீதிமான் அல்லது பாவி. நடுவுல ஒரு குரூப்பே இல்ல. சார் நான் 50% பாவி, 50% நீதிமான். நோ சான்ஸ் அட் ஆல். 99.9 கூட இல்லவே இல்ல. தேவ பார்வையில ஒண்ணு நீங்க நீதிமானா, மனுஷ பார்வையில இருக்கலாம். திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய பார்வையில ஒண்ணு நீதிமானா இருக்கணும், இல்ல பாவியா இருக்கணும். இயேசு செய்த கிரியைகளை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் நீதிமான். என்ன நீதி? 100% தேவனுடைய நீதி. அதுல 10%, 20%, 90% இல்லவே இல்ல. பரிபூரண நீதி. ஏன்? அவருடைய நீதியை நமக்கு இலவசமாய் தருகிறார். நம்முடைய பாவத்தை, த கிரேட் எக்ஸ்சேஞ்ச், அப்படிதானே, as a substitution, அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். எதுக்கு? ஒரே காரணம், விசுவாசிக்கிறோம். அதனாலதான் ஆபிரகாம், தாவீது எல்லாம் நேத்து பார்த்தோம். நம்ம விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால எந்தவித நற்செயலும் நற்கிரியைகளும் நியாயப்பிரமாண கிரியைகளும் இல்லாமல் தேவன் அவர்களை என்ன ஆக்கிட்டார்? நீதிமான் ஆக்கிவிட்டார். இது மனிதன் செய்வதல்ல. ஒரு மனிதனும் தன்னை நீதிமானாக்கவே முடியாது. வேதம் தெளிவாக கண்டது. அதனாலதான் தேவ ஞானத்தின்படி சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக தேவன் மனிதர்களை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள, அதைதான் நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5, 17, 18, 19 வாசிக்கிறோம். புது சிருஷ்டினா யாரு? நீதிமான். ரட்சிக்கப்படுதுன்னா என்னங்க? நீதியாக்கப்படுதல். அப்படிதானே? ரோமர் 10:10 தானே சொல்றாரு, இருதயத்திலே நீதிமானை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணினால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ நம்முடைய ரட்சிப்பின் அனுபவமே என்ன? விசுவாசத்தினால் நீதிமான். ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர்? எஸ், எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. ஆமேன் சொல்லுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு கையை தூக்கிடுவாங்க. ஆனா நீங்க நீதிமானான்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். ஏன்? இதை குறித்த தெளிவு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இல்லை. ரட்சிப்பு என்பது தேவன் செய்த கிரியையை விசுவாசிப்பவனுக்கு பாவங்களை நீக்கி அவனை நீதிமானாக்குவதுதான். வெறும் பாவத்தை நீக்குவதல்ல, வெறும் பாவ மன்னிப்பல்ல, நீதிமானாக்குவது. அது புது சிருஷ்டியாக்குவது. அப்படின்னா என்ன? பாவ ஸ்பாவம் உள்ள மனிதனை நீதி ஸ்பாவம் உள்ள மனிதனாக மாற்றுகிறார். ஒரு புது சிருஷ்டி. இதுவரை இருந்தது அல்ல, இப்பொழுது எல்லாமே புதிது. இது தேவனே செய்கிறது. எப்படி செய்கிறாரு? முன்னால நாம உலகத்துல பிறக்கும் பொழுது ஆதாமுக்குள் பிறந்தபடியால், அவரோடு இணைக்கப்பட்டிருந்தபடியால், உலகத்துல பிறந்தவங்க எல்லாமே ஆதாமுக்குள்ள பிறந்தாங்க. அப்படிதானே? அப்போ எல்லாருமே மரித்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அததான் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம காமிக்கிறார். 12ல இருந்து வரிசையை நீங்க பார்த்து கொண்டே வரலாம். 12, 13, 14 இந்த 3 வசனங்கள் என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் ஜனங்க பாவிகளானாங்கன்றத மரணத்தின் மூலமாக அங்க நிரூபிக்கிறார். அதாவது ஆதாம் பாவம் செய்த நாளிலே சரீர மரணம் அவனுக்கு வரல, ஆவிக்குரிய மரணம் வந்தது. ஆனா அவன் சரீர மரணம் பின்னாடிதான் வந்தது. அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம், ஆதாமுக்கு முதல்ல அந்த மரணம் வர நாளானாலும் வர வர அது தெளிவாயிடுச்சு. உலகத்துல பிறந்தா ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் அவ்வளவு பேரும் மதிப்பது ஏன்? அது சரீர மரணம். ஏன்னா ஆதாமுக்குள் இந்த சரீர மண்டலத்துல நம்ம பிறக்கிறோம். சரீர மரணம் வேதம் சொல்லுது. ஆனா இங்க 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு. நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, யார் நீதிமான் யார் பாவி, இது தெளிவா இருக்கும். தேவனுடைய பார்வையில், மனுஷ பார்வையில் அல்ல. தேவன் தமது நீதியை யாருக்கு தராரு? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தமது நீதியை இலவசமாக, முகாந்திரமே இல்லாமல் கிருபையினாலே, விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால்
எந்தவித நியாயப்பிரமாண கிரியை இல்லாமல். இதான் திரும்ப திரும்ப அங்க நம்ம சொல்வதை பார்ப்போம். அப்போ இது எல்லாருக்கும், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அதுல எக்ஸப்ஷனே இல்லை என்று தெளிவாய் சொல்லி கொண்டு வருவதை நம்ம பார்த்துட்டோம். அப்படி எப்படி நீதிமானாக்கிறன்றத அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறாங்க. அதற்கு தான் இங்க 5ஆம் அதிகாரத்துல பதில் சொல்றார். நீதிமான் என்பது என்ன என்று முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நீதிமான் என்பது சரியான நடவடிக்கை அல்ல. இல்லைன்னா சரியாக நான் வாழ்வது நீதிமான் அல்ல. இது ஒரு திட்டவட்டமாக ஒரு நாள் அனுபவம். எந்த நாளிலே வரை, எந்த வினாடியிலே வச்சுக்கீங்களேன், ஏன் நாள் இயேசு கிறிஸ்தை விசுவாசித்தோமோ அந்த வினாடியிலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். உடனடி வீட்டுல பாருங்க, அவன் பிரசங்கம் பண்றான், சுவிசேஷத்தை கேட்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அந்த வினாடியில தேவ ஆவியானவர் எப்படி வர முடிஞ்சது? அவங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த வினாடியிலே தேவன் நீதிமானாக்கினார். அந்த நீதிமான ஆக்கினால்தான் ஆவியானவர் ஊற்றப்பட முடிந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? நீதிமானாக்கப்பட்டவர்கள். யார் நீதிமானாக்கப்பட்டவர்கள்? இயேசு செய்த கிரியைகளை விசுவாசிப்ப. இயேசுவை வீசல. உலகத்தில் எவ்வளவோ மகான்களா இயேசு பெரிய மகான்ட்டு நம்பிட்டு போயிட்டான். அவர் ரட்சகர், என் பாவத்திற்காக மரித்து உயிரோடு எழுந்த ரட்சகர் என்று விசுவாசிக்கிறவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். வெரி சிம்பிள். இவ்வளவு பெரிய கிஃப்ட். நீதிமானாக்கல் பண்ணா ஒரு பாவமும் செய்யாத நீதிமானை போல தேவன் நம்மை பார்க்கிறார். அது சத்தியம், நம் ஆவியில் நடந்த ஒரு உண்மை. ஆனா நம்முடைய அனுபவத்துல நம்ம பாவம் செய்யலாம். ஆனா தேவன் எதை பார்க்கிறார்? நம் ஆவியிலே அவர் கொடுத்த நீதியை தான் பார்க்கிறார். அந்த நீதி யாருடைய நீதி? கிறிஸ்துவே நம் நீதியானார். அவர் பாவமாகி அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். அப்போ அந்த நீதியை பார்க்கிறதுனால தேவன் என்னை பார்க்கும் பொழுது நான் செய்கிற பாவத்தை அவர் பார்க்கல. என் ஆவி மணி புது சிருஷ்டியை, இருதயத்தை பார்க்கிறாரு. கிறிஸ்துவின் நீதியை பார்க்கிறாரு. ஒரு பாவமும் செய்யாத நீதிமானாக பார்க்கிறார். அதுதான் நீதிமான். அது அப்சல்யூட்லி 100% காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். இது மனிதரால் முடியவே முடியாது. ஒட்டகம் கூட ஊசியின் காதுல போயிடலாம், இந்த நீதியை பெறவே முடியாது. ஆனா இவ்வளவு பெரிய பாக்கியம், அதுதான் தாவீது சொல்றான் 32ஆம் சங்கீதத்துல. இவ்வளவு பெரிய பாக்கியம் இலவசமா நமக்கு கொடுத்திருக்காரு, கிருபையா கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்னு நாம அங்க சொல்றதை பார்க்க பாருங்க. இது கிரியையா இருந்தா ஒருத்தர் கூட பெற முடியாது. இது கிருபையா இருக்கிறபடினால எல்லாரும் பெறுவது நிச்சயம். நம்ம ஏற்கனவே ரோமர் 4:16 அதை பார்த்தோம். இங்க பாருங்க, ஏன் ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் எல்லாம் பாவிக, ஏன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் நீதிமான்கள் என்பதை தான் இங்கே விளக்கி காண்பிக்கிறாரு. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதோடைய பலாபலன்களை சொல்லிக்கொண்டே வராரு. நான் ஒரு ஷார்ட் சமப்பா வேகமா நான் போறேன். இந்த நீதியானது எதுக்கு ஏன் உதவும்னு கேட்கிறாங்க. விசுவாசத்தினால வர நீதி கிரியையினால் வருகிற நீதிக்கு போல கம்பேர் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது அததான் அவர் சொல்றாரு. இவ்விதமாக 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நான் வந்துடுறேன். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் என்ன இருக்குமா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக நாங்க 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லிட்டு அதை இங்க சொல்றாரு. நான் திருப்பி அங்க போல நானு. எவ்விதமாக 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு எப்படியோ அப்படியே அவன் விசுவாசத்துல நீதிமானானது போல நாமும் விசுவாசத்தினாலதான் நீதிமானாலும் சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இங்க வரிசையா இதிலிருந்து இந்த விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், பலாபலன்கள் ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறார். இவ்வளவு பலன் கிடைக்கிறது நமக்கு நம்முடைய
ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறது. அதை இழக்கவே முடியாதுன்றது. அது நித்தியமானது என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதுல முதல்ல தான் சொல்றாரு, இப்போ தேவனோடு நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது கூட என்ன பாட்டு பாடினாங்க? பூமியிலே சமாதானம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியம் உண்டானது. ஏங்க, பாவி மேல தேவனுக்கு பிரியம் உண்டாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த பிரதான நோக்கத்தை நிறைவேற்றுகிறபடியால் எல்லா மகிமையும் அவருக்கு வருகிறது. அங்க பூமியில இருந்த சமாதானம், தேவன் இனி உன்மேல் கோபம் கொள்வதில்லை. ஏசாயா 54:10 சொல்றாருல்ல, 8-10 வரைக்கும் வாசித்து பாருங்க. அது ஒரு நித்திய உடன்படிக்கை, நோவா காலத்தில் இருந்தது போலன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, இனிமேல் உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ தெளிவாய் தெரிகிறது, இந்த தேவன் நீதி ஆனபடினாலதான் நம்ம மேல அவர் கோபம் கொள்வதில்லை. இதுல இன்னொரு வசனம் கூட சொல்வாரு, 9ஆம் வசனம் என்ன சொல்ற பாருங்க, இப்படி அவருடைய ரத்தத்தினாலே, இது எப்படின்னு திரும்ப ஏற்கனவே படிச்சுட்டோம், அவர் திரும்ப திரும்ப அதை போக்கஸ் பண்றாரு, உன் கிரியை இல்லைன்றது. உன் பரிகாரத்தினால நீ என்ன பிராயசித்தம் செய்தாலும், என்ன சாமியார் வேடம் போட்டாலும், என்ன துறவி ஆனாலும் எல்லாத்தையும் வெறுத்து முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான். There is no other way. Only by the blood of the Son of God. ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தினாதான் இந்த நீதியை பெற முடியும். அததான் இங்க திருப்பி சொல்றாரு, அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது. எப்பங்க கோபாக்கன? நரக வேதனை தான் சொல்றார், நரகத்தை சொல்றார், நியாயம் தீர்க்கிற நேரத்தில் நித்திய அக்கினி கடல். அதற்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இந்த அத்தியாயத்துல 5 தடவை சொல்லுவாரு. முதல் அதிக நிச்சயம் என்ன? எனக்கு நரக ஆக்கினையே கிடையாது, எனக்கு கோப ஆக்கினையே கிடையாது. நரக ஆக்கினை, தேவ கோபாக்கினை கிடையாது. ஏன்? உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்ற சமாதான உடன்படிக்கை, நித்திய கிருபையை என்னை விட்டு விளக்காமல் தந்தான்னு சொல்றாரு. 53 அவர் செய்து நம்மை நீதியாக்குனத 54 அது என்ன, அதோடைய பலாபலன் என்னன்னு 54 சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் பின்னாடி போகும்போது என்ன சொல்றாரு, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன? இந்த விசுவாசத்தினால் என்னை பற்றும் அறிகிற அறிவினாலேன்னு 53 சொல்றது விசுவாசம், வெளிப்பாட்டு அறிவினாலே தம் தாசர் அநேகரை நீதிமானாக்குவார். நம்ம நேத்தே படிச்சுட்டோம், அந்த வசனத்தை நான் எடுக்கல. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாரு, நம்ம இந்த நீதியை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால தேவன் நம்ம மேல் கோபம் கொள்வதில்லை, கிருபையை உன்னை விட்டு விலக்குவதே இல்லைன்ற. அப்போ எல்லாரும் சொல்றது நேத்து கூட படிச்சு காமிச்சா, அதனால கலாத்தியர் 5:4 பாவம் செஞ்சா கிருபை போயிடும். இல்ல, கிரியைக்கு நீங்க போகும் பொழுதுதான் கிருபையை இழக்கிறீங்க. நாங்க போட்டிருக்கு, கிருபையை விளக்க மாட்டேன்ட்டாரு. தாவீதுக்காரரின நிச்சயமான கிருபை என்று சொல்லுகிறார். அது நித்தியமான கிருபை, அது நிச்சயமான கிருபை. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம அந்த தேவ கிருபையை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அது நம்மை சார்ந்ததல்ல, அது தேவன் நமக்கு உடன்படிக்கையில் கொடுத்தது. அததான் இங்க என்ன சொல்றாரு, கோபாக்கினை நரக ஆக்கினைக்கு நீங்களா. அப்போ இது என்னத்துக்கு உதவும் கேட்டவங்களுக்கு சொல்றாரு, இதுதான் பெரிய நம்பர் 1. அவங்க கேட்ட இது உதவுமாப்பா மோட்சத்துக்கு போறான்னு கேட்டாங்க. அதுக்குதான் அவர் சொல்றாரு, இது மோட்சத்துக்கு போறதுக்கு உதவும் இந்த விசுவாச நீதி தான், வேற எதுவுமே உதவாது. உன் கிரியினால் வந்த நீதியினால நீ மோட்சத்துல போகவே முடியாது. கேட்டகரிக்கலா சொல்றாரு, பிரவேசிக்கவே முடியாது. ஒரே வழி விசுவாசத்தினால் நீதிமானாகிறது தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற வழி என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீதிமான்களாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு என்னங்க, இனி அவரை மேல கோபமே படமாட்டாரு, எனக்கு தண்டனையே கிடையாது, கோப ஆக்கினையே என் மேல கிடையாது. ஏன்? என்னுடைய பாவத்திற்கான தண்டனை எல்லாம், என் தவறுக்கான தண்டனை எல்லாம்
நான் சரியா நடக்காததற்கான தண்டனை எல்லாம் ஏற்கனவே இயேசு மேல செலுத்தி தான் என்னை நீதிமான் ஆக்கினார். என் தண்டனைய, என் பாவத்தின் தண்டனைய செலுத்தாம என்னை நீதிமான் ஆக்கல. பாவத்தின் தண்டனையை செலுத்தி என்னை நீதிமான் ஆக்கியிருக்கார். அதனால எனக்கு தண்டனையே கிடையாது, ஆக்கினை தீர்ப்பே கிடையாது, குற்ற உணர்வே கிடையாது என்ற ஒரு இடத்திற்கு கொண்டு வந்துட்டார். அதனாலதான் அங்க கொலேசியர்ல கூட பாருங்க, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்க கூட பவுல் சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார்னு சொல்லிட்டு 27 சொல்ற, முன்னே நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்றாரு. இப்ப எப்படி மாத்திட்டாராம்? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். அப்படின்னா பாவம் செய்யாதவங்க, நம்ம பாவம் செய்யறவங்க தான். பாவமே செய்ய முடியாத ரோபோட்டா நம்ம மாத்தல. பாவ ஸ்பாவத்தை எடுத்து போட்டாரு. பழைய மனுஷன் பாவ ஸ்பாவம், புது மனிதன் புது ஸ்பாவம், தேவ ஸ்பாவம், தேவ நீதி ஸ்பாவத்தை நம்ம கொடுத்திருக்காரு. பழைய இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கார். பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை நமக்குள் அதுதான் இங்க சொல்றாரு. எப்படி சிருஷ்டித்திருக்காரா? நீதிமானாக, பரிசுத்தவானாக, குற்றமே இல்லாதவர்களாக. அடுத்த வார்த்தைக்கு நான் வந்தேன். சமாதானம் பெற்றிருக்கிறோம்னா கண்டிக்கப்படாதவர்களாக. இன்னைக்கெல்லாம் நம்ம கட்சிக்காரங்களாம் அடிக்கடி சத்தம் போடலாம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்னுவாங்க. ஏன்? அவங்க பண்றது அரசாங்கம் தப்பு அப்படின்னு எதிர்கட்சி எல்லாம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்னுவாங்க. என்னது அது? அது தப்புன்னு. ஆனா நம்மளை யாருமே தப்பு தவறுன்னு கண்டிக்கவே முடியாதாம். அதுதான் சொல்றாரு, கண்டிக்க. கண்டிக்க பாருங்க, ரொம்ப கிளீனா சொல்றாரு, கண்டிக்கப்படாதவர்களாகவும். அதான் நேத்தே வாசித்தேன், ரோமர் 8:32 இருந்து 34 வரைக்கும். ஒரு பயலும் கண்டிக்க முடியாது. குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக. எப்படி வந்தது? இந்த தேவன் நீதியை பெற்றபடினால. அததான் இங்கேயும் சொல்றாரு, சமாதானம் பெற்று. அப்போ என்னுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அதனால எப்பொழுதும் தேவனோடு சமாதானமாய் இருக்கிறேன். அப்போ எனக்கு நரக ஆக்கினை இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை, எனக்கு நியாய தீர்ப்பே இல்லைங்க. எனக்கு அந்த பீமா நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது என்னுடைய கிரியைக்கு ரிவார்டு தான் இருக்கு. என் தவறுக்கு அங்க நியாயம் தீர்க்க, ஏன்? என் பாவங்கள் எல்லாம் ஏற்கனவே இயேசுவின் சரீரத்துல நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதுவும் இல்லாம என் பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தினவர் தான் என்னை நியாயம் தீர்க்க போறார். அப்படிதானே? யார் என் பாவ பரிகாரமானாரோ அவர்தான் என் நியாயாதிபதி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர்தான் எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுபவர். அவர்தான் எனக்காக மரித்து பரிகாரமாக என்னை நீதிமானாக்க உயிரோடு எழுந்தவர். அப்ப யோசித்து பாருங்க, சும்மானா நம்மளை பயமுறுத்துறாங்களே, அந்த பயமுறுத்தல்லாம் சத்தியத்தை தெரியாதனால. எனக்கு குற்றமும் இல்லை, நான் கண்டிக்கப்படாதவன், கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டவன், நரக ஆக்கினைக்கு தண்டனை தீர்ப்பு இல்லாதவன். கண்டிக்கப்படாதவன் யாரு? தண்டனைக்குள்ளாகாதவன், ஆக்கினை தீர்ப்பே இல்லாதவன். இந்த மாதிரி நிறைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ என் ரட்சிப்பை இழக்கவே முடியாது, நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளும் பிரதர். ஐயா, இந்த நீதியை நீங்க இழக்கவே முடியாது. தவறான உபதேசம். இது தேவனுடைய நீதி. கிறிஸ்துவுக்குள் பிறந்தபடியால், மறுபிறப்பில் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டபடியால், அவருடைய நீதி நம்முடைய நீதியில் வரவு வைக்கப்பட்டது. இது பேங்க்ல பணம் வைக்கிற மாதிரி செலவழிச்சு காலியாகல. இது இன்எக்ஸாஸ்டிபிள். அது நித்தியமான நீதி. இதை டிராப் பண்ணி எவ்வளவுதான் நீதியாக வாழ்ந்தாலும் அது நமக்கு நித்திய காலமாய் ஊறிக்கொண்டே இருக்கிற ஜீவன். அதுதான் தேவஸ்பாவம். இது இழக்கவே முடியாது, குறையவே முடியாது, இதை மாற்றவே முடியாது. ஒருவேளை அதை மாற்றக்கு 2 காரியங்கள் நடக்கலாம். ஏன்?
இந்த நீதி கிறிஸ்துவின் நீதி தான் என்னுடைய நீதியா இருக்கனால அவர் பாவம் செஞ்சாதான் அது முடியாத காரியம். அப்படிதானே? இல்ல நான் ஆதாமுக்குள் பிறந்தபடியால் தான் பாவியா இருக்கேன். அப்ப திரும்பவும் எங்க அம்மா வயித்துல போய் நான் பிறந்தாதான் இந்த நீதியா. 2மே முடியாத காரியம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? இது நித்திய நீதி என்று சொல்லுகிறார். நேத்தே நான் சொன்னேன். எபிரேயர் 5:9, 7:25, 9:12. இதுல 3லயும் அது நித்தியம் என்பதை அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றார் பாருங்க. அதனால பழைய காலத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தேவனோடு சமாதானமாய் இருக்கிறேன் என்ற ஒரு உறுதி. அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று விசுவாசத்தினால் நிலை கொண்டிருந்து என்ன பெற்றோமா? தேவனண்டை. கிருபை என்றால் தேவன் இயேசு கிறிஸ்து. எப்பனாலும் அப்படித்தானே சொல்றாரு எபிரேயனால. எனி டைம் ஐ கேன் கோ இன்டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். வாட் a great privilege நமக்கு. தேவ பிரசன்னத்துக்கு போவதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு, கொஞ்சி குழாவதற்கு வேற கண்டிஷனே இல்ல. இலவசமா அவர் எனக்கு நீதியை கொடுத்துட்டாரு. நான் அது விசுவாச நீதிமான் ஆயிட்டேன். இப்போ அந்த விசுவாசத்துல எப்பனாலும் அவருடைய பிரசன்னத்துக்கு நான் போலாம். அந்த ஒரு மாபெரும் பாக்கியம். அப்ப என்ன? அங்க பாஸ்ட பத்தி சொல்றாரு. பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இப்ப பிரசன்ட பத்தி சொல்றாரு. ஐ கேன் கோ எனி டைம் நவ். அத சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? 3வதாக தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை. ஃபியூச்சர் ரப்சர் வரப்போகுது. உன்னை கைவிட்டுருவாரு. பக்கத்துல உள்ள ஆள் எடுத்துருவாரு. நீ போயிடுவ. சும்மானா படம் போடுவாங்க. படம் போட்டு காமிப்பாங்க. பயமுறுத்துவாங்க. இல்லையா? நான் தேவனுடைய நீதியை பெற்றவன். வேத சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால நான் அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவது நிச்சயம். அததான் அந்த நம்பிக்கை. அதாவது நம்முடைய ஃபியூச்சர்ல இருக்க நம்பிக்கை சொல்றாரு. அதாவது பழைய காலத்துல இருந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நிகழ்காலத்துல எப்பனாலும் தேவனண்டை போகிற அங்க சமாதானம் பெற்றோம். இங்க தேவனண்டை போகிற ஒரு பாக்கியத்தை பெற்றோம். பிரவேசிக்கிற பாக்கியத்தை. ஃபியூச்சரை கொடுத்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. எதனால? இந்த தேவ நீதியினால. முக்காலத்தை குறித்த ஒரு உறுதி எனக்கு இருக்கு. அப்படின்னா என்னங்க? முக்காலத்திலும் என் ரட்சிப்பை இழக்கவே முடியாது. என் நீதியை இழக்கவே முடியாது. தேவனை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. நானும் அவரும் சங்கமாகி விட்டோம். அததான் அவர் சொல்றாரு. நம்ம கூட பாடுறோம் பாட்டு. என்ன? கண்களை ஏறெடுப்பேன். அப்படிதானே? மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் பாடுறோம். என்ன பாடுறோம்? எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது. என்னுடைய பழைய பாவத்தின் நிலைமை, இன்றைய பாவத்தின் நிலைமை, எதிர்கால பாவத்தின் நிலைமை என்னை சேதப்படுத்தாது. அப்படின்னு என்ன? என் ரட்சிப்பை இழக்க முடியாது. ஏன்? அக்கோலம் பூண்டார். என்ன? எனக்காக சிலுவையில். அதான் சொல்றாரு. அக்கோலம் பூண்டவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று அங்க பாடுறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பாடுறோம் அந்த பக்தனுடைய பாட்டு. அப்ப பாருங்க, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா பாவங்களையும் அவர் நீக்கி என்னை தேவ நீதியை தந்திருக்கிறார். அந்த 3 பாக்கியத்தை விசுவாசத்தினால் வருகிற நீதி நமக்கு தருகிறதுன்னு முதல்ல சொல்லிட்டு தான் அடுத்தது 3, 4, 5 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உபத்திரமே இல்லைன்னு சொல்லல. நீதிமான் ஆயிட்டா நீதிமானுக்கு உபத்திரம் வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏன்? நான் ஜெயித்தேன். உங்களுக்கு அதுல வெற்றி தான், தோல்வியே இல்லை. அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சங்கீதம் 34 எடுங்க. 15, 17, 19 வசனத்தை வாசித்து பாருங்க. நேரம் இல்லாதனால நான் வேகமா போறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அப்போ யாரு? நான் நீதிமான். என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் என்ன அதுல இருந்து விடுவிக்கிறாரு. எனக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான கொடுத்து நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு சங்கீத நீதிமொழிகள்ல. அப்போ நான் நீதிமான் விசுவாசித்தாதான் எனக்கு ஒரு கேடும் வராது. துன்பங்கள் அநேகமா இருக்கும். அவையில் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனை விடுவிக்கிறார். அப்போ சங்கீதம் 34 ரொம்ப கிளியரா சொல்றாரு. 32 இல்ல, சங்கீதம் 34, 15, 17, 19 அந்த 3 வசனங்களை படித்து பாருங்க. நீதிமான். அப்போ அந்த விசுவாசம் இப்ப யாருன்னா நீதிமான். அப்போ துன்பம் வந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஐ நோ வாட் இஸ் த ரிசல்ட்.
இதுல நான் தான் முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுல நான் தான் முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவன். அதனால என்ன வருதாம்? மேன்மை பாராட்டுகிறோம், சந்தோஷமாய் இருக்கிறோம். ஐயா, உபத்திரவங்களிலே சந்தோஷமாய் இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் அப்படின்னு இந்த 12வது வரும்பொழுது ரோமர்ல இந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷனை சொல்ல ஆரம்பிப்பார். அது எப்படி முடியும்? இந்த சத்தியத்துல உறுதிப்பட்டு இருந்தாதான் உபத்திரவத்துல சந்தோஷமா இருக்க முடியும். இந்த சத்தியத்துல உறுதியா இருந்தாதான் எப்பொழுதும் இடைவிடா. ஏங்க, நீதிமானின் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அப்போ என் ஜெபத்துக்கு எப்பொழுதுமே பதில் உண்டுன்னா ஜெபத்துல உறுதியாயிரு, தரிதிரு, இடைவிடான்னு சொல்லவே வேண்டாம். ஜெபம் ஒரு சந்தோஷமானவா. எப்போங்க அப்படி இருக்கும்? நான் நீதிமான் என்ற விசுவாசம் இருந்தாதான். அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில முழு வேதகத்தையும் இதுதான் நமக்கு கண்களை திறக்கிறது. கொடுக்கப்பட்ட எல்லா ஆலோசனையும் நமக்கு வெற்றி தருவது இந்த ஒரு சத்தியம். அதை நல்லா புரிந்து கொள்ளும். எது? நான் தேவன் நீதியா இருக்கிறேன். இது என் கிரியையினால் வந்தது அல்ல. இது என் அனுபவமும் அல்ல. இது தேவன் உடைய செயலினாலே எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. இது ஒரு நபரை சார்ந்தது, என் கிரியையை சார்ந்ததல்ல. அந்த ஒரு நபர் இயேசு. ஒரு நபர் ஆதாமினாலே நான் பாவியா இருந்தேன். நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஒரு நபர் கிறிஸ்துவினாலே. அததான் 5 இந்த அதிகாரத்துல 18, 19 சொல்லுவார். அப்போ முக்கால நிலைமையும் சொல்லிட்டு எல்லா உபத்திரவத்திலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் ஆபோக் சொல்றாருல. அது எப்ப முடியும்? நீதிமான் என்ற விசுவாசம் இருந்தாதான். விசுவாசத்தினால் நான் நீதிமான் இருக்கும் பொழுதுதான் அந்த சந்தோஷத்தை பெற முடியும். எல்லாமே அதுலதான் இருக்கு. அதை சொல்லிட்டு தான் 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நீதிமான் ஆனபடினாலதான் ஆவியானவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். வேற காரணமே இல்லை. என் பாவங்களை நீக்கினது அவருடைய பிரதான நோக்கம். அவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ண, எனக்குள்ள வந்து வாழ. ஏன் இந்த பூமியில அவருக்கு ஒரு சரீரம் தேவையா இருக்கு. இந்த பூமியை மனிதனுக்கு கொடுத்துட்டாரு. 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்லுது. 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனமும் சொல்லுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் சொல்லுது. முழு அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்துட்டாரு, சரீரமுள்ள மனிதனுக்கு. இப்போ அவர் வந்து ஆளுகை செய்ய வேண்டுமானால், வாழ வேண்டுமானால் ஒரு சரீரம் தேவையா இருக்கு. அப்போ அவர் வரணும். வர்றதுக்கு பாவம் எல்லாம் நீக்கப்பட்டு, ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். நான் நீதிமான ஆனாதான் எனக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ண முடியும். அவர் அசுத்தத்துல வந்து, அப்போ என்னை நீதிமான ஆக்கினபடினாலதான் என்ன ஆவியானவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் இயேசு மரித்து உயிரோடு மகிமைப்படும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறத பார்க்கணும். இப்ப இங்க என்ன சொல்றாரு? அடுத்த பெனிஃபிட் என்ன சொல்றாரு? விசுவாசம் வர நிதியில தேவனே எனக்குள்ள வந்துட்டாரியா, வாழ, வாசம் பண்ண. இதுக்கு மேல என்ன பாக்கியம் இருக்கு? நானும் அவரும் ஒன்றாயிட்டோம். ஏன்? நான் நீதிமான் ஆனபடினாலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் 6, 7 வசனங்களில ஆண்டவர் எவ்வளவு நம்ம அன்பு கூர்ந்தார் சொல்லி, அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு கட்டளை தான் ஆண்டவர் புது உடன்படிக்கை என்ன? அன்பின் கட்டளை ஒன்றுதான் கொடுத்தார். இந்த பிரமாணத்துக்கு மேலான பிரமாணமே இல்லைன்னு பவுல் சொல்றார். அதுவும் நம்ம இலவசமா இருக்க ஆவியினால இந்த அன்பு நம்முடைய இருதயங்களில ஊற்றப்பட்டு இருக்கிறது. நீங்க அதுக்கு முயற்சிக்கவே வேணாம். அது ஆவியின் கனியாக நீங்க நீதிமான் விசுவாசிக்கும் பொழுது அது வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க, 9ஆம் வசனம் பாருங்க. திருப்பி அதே தான், அந்த பெனிஃபிட் தான். என்ன? கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கும். எது? விசுவாசத்தினால் வருகிற நீதினால. அதை சொல்றாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவராலே ரட்சிக்கப்படுவது அது நிச்சயம். அதேதான் அடுத்த வசனம் சொல்றாரு. தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கல் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு, ஐயா கோபாக்கினைக்கே நீங்கள் ஆகிட்டனா ரட்சிப்பை இழக்க முடியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன பிரதர் சொல்றீங்க? ரட்சிப்பை இழந்து போடுவீங்கன்னு வேதவசனம் சொல்லுது. விசுவாசத்துல வந்து நீதினால எனக்கு நரக ஆக்கினையே இல்லைன்னுது, கோப ஆக்கினையே இல்லைன்னுது.
தண்டனை தீர்ப்பே இல்லைன்னு சொல்லுது. நான் கண்டிக்கப்படாதவன் சொல்லுது. குற்றமற்றவன் சொல்லுது. அப்படி எப்படி பிரதர் நான் ரட்சிப்பை இழந்துட்டேன் நீங்க சொல்ல முடியும்? நான் நித்திய நீதிமான் என்று வேத வசனம் சொல்லுது. ரட்சிப்பை இழக்கவே முடியானது. என் ரட்சிப்பு உறுதியானது, நித்தியமானது, நிச்சயமானது. இட் இஸ் கேரண்டீட். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கேரண்டியாக உத்தரவாதம் உள்ளது. திரும்பவும் சொல்றேன். அதனால எந்த ஒரு மனுஷனும் தவறான உபதேசத்தினால உங்களை வஞ்சிக்க விடாதீங்க. நீங்க இந்த சத்தியத்துல உறுதியா இருந்தீங்கன்னா நீதியின் கனிகள் உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவார். அதனாலதான் சொல்றாரு, இப்போ அந்த நரக ஆக்கினைக்கே இந்த தேவ நீதினால நீங்களாக்கப்பட்ட நீதிமான் ஆயிட்டீங்கன்னா இந்த ரட்சிப்பை நீங்க இழக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நான் சத்ருவா இருந்தேன். நான் நீதிமானே இல்ல அப்போ. நான் பாவியா இருந்தேன் ஆதாமுக்குள்ள இருந்தபடினால. ஆனா நான் பாவியா இருக்கையில் என் மேல அன்பு வைத்து அவர் சிலுவைக்கு சென்று மரித்து அவர் அன்பை விளங்க பண்ணி என்னை நீதிமானாக்கினார். இப்போ அவரோடு இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஒப்புரவாக்கிட்டார், சமாதானம் ஆக்கிட்டார். இப்ப நான் எப்படி இருக்கேன்? தேவனோடு சமாதானமா இருக்கேன். அப்படின்னா என்ன? நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா நாங்க ராசி ஆயிட்டோம் நானும் தேவனும். முன்னால என் பாவத்தினால தூரமா இருந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. புரியுதுதானே? தூரமா இருந்த உங்களை தேவனுக்கு தூரமா இருந்தோம். காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு புறம்பா இருந்தோம். தேவன் இல்லாதவர்களாய் இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோன்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டபடினால ராசி ஆயிட்டோம். இனி எங்களுக்குள்ள ஒரு இதே இல்ல. அவைய மேல கோபம் படுவதில்ல. நான் அவர் மேல கோபம் படுவதும் இல்ல. அந்த உறவுக்கு வந்துட்டோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம் நாங்க. மிந்தி பிரிஞ்சு இருந்தோம். இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். இனி யாருமே எங்களை பிரிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒப்புரவாக்குதலை தேவனே செஞ்சிட்டார். இது நான் செய்யலங்க. அததான் அங்க சொல்றாரு. இது மனிதரால் உண்டானதல்ல. தேவனே செய்யும்படிக்கு. அதுதான் அங்க சொல்றாரு. தேவனே செய்தார். இந்த எபேசியர் 2:10 என்ன சொல்றாரு? இது தேவனுடைய செய்கை. புது சிருஷ்டி யாரு? நீதிமான் தேவனுடைய செய்கை. அதான் சொல்றாரு. இப்படி நான் அவரோட ராசியான பிறகு ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு இப்ப எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? நீதிமானானால. நீதியின் விளைவு ஜீவன், நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். நீதியினால் வருகிறதோ கிருபை வரம். எது? நித்திய ஜீவனாகிய கிருபையின் வரம். ரோமர் 6:28 சொல்வதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஜீவனை பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரெண்டுமே அதே மாதிரிதான் சொல்றாரு. 2 அதிக நிச்சயம் என்று சாதாரண நிச்சயமே அல்ல. அப்படின்னா என்ன? இந்த ரட்சிப்பை இழக்கவே முடியாது. இந்த நீதியை இழக்கவே முடியாது. எந்த ஒரு சத்துரும் ஒன்னே ஒண்ணுதான் யாரு? நான் இயேசுவை மறுதலித்தாதான். எப்போ? இந்த விசுவாசத்தை விட்டு போய் இயேசுவை மறுதலித்தாதான் இதை இழக்க முடியும் வேதவசனம் சொல்லுது. அதர்வைஸ் பிராக்டிகலி எந்த பிசாசாலையும் எந்த ஒரு பாவத்தாலும் எந்த ஒரு காரியத்தாலும் இந்த ரட்சிப்பை இழக்கவே முடியாது என்று தெளிவாய் சொல்லுகிறார். அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். 2 வசனம் அதான் சொல்றாரு. 9லயும் சொல்றாரு, 10லயும் சொல்றாரு. இது எதற்கு இதெல்லாம் சொல்றாரு? அவங்க கேட்டது, ஏம்பா கிரியினால் வந்த விசுவாசம் தான் உதவும். விசுவாசத்தினால் வந்த நீதி, கிரியினால் வந்த நீதி தான் உதவும். விசுவாசம் வந்த நீதி கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்குமாப்பான்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, நித்தியம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் தான் இதை காமிக்கிறார். நித்தியம் வரைக்கும் நான் நீதிமான். இம்மையில இந்த பலன் எல்லாம் கொடுக்கிறாரு. ஏசாயா 54 என்ன சொன்ன? நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். உன்மேல் கோபம் கொள்வதில்லை. கிருபையை உன்னை விட்டு விலக்குவதில்லை. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். தீமைக்கும் தீங்குக்கும் தூரமாவாய். உன் பக்கம் கூட வராது. பயம் இல்லாதிருப்பாய். கலக்கம் இல்ல. உன்னை ஒருத்தம் ஒடுக்க மாட்டான். ஏன்? நீ நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஏன்? நீ நீதினால ஸ்திரப்பட்டிருக்கமான துர்ச்செய்தி வந்தா கூட நீ பயப்பட மாட்டேன்றார். நீ கலங்க மாட்ட. இது கிறிஸ்துவினால் நமக்கு வந்த நீதி. அது மாத்திரம் சொல்றாரு,
உனக்கு விரோதமாய் எழுதும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நேரம் இல்லாத நான் வரிசையா சொல்லிக்கிட்டே போறேன். ஏசாயா 54ல இந்த நீதியினால் வந்த பலாபலன் அங்க சொல்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என்னால் அவர்களுக்கு உண்டான என்னுடைய சுதந்திரம். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இட்ஸ் மை ஹெரிட்டேஜ் அப்படின்றார். மை ஹெரிட்டேஜ் என்னங்க? ஒரு ஆயுதமும் எனக்கு விரோதமா வைக்காது. பிசாசு எவ்வளவோ ஆயுதம் கொண்டு வருவான், ஆனா ஒண்ணு கூட வைக்காது. அவன் என்ன குற்றம் சொன்னா அவன் தான் குற்றவாளி ஆவான். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். தீமைக்கும் தீங்குக்கும் தூரமாவாய், திகில் இல்லாதிருப்பாய், பயத்துக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய். பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். கைவிடப்பட்டவள் என்று ஆணையின் சொல்ல மாட்டாரு. நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குவேன். அப்படிதானே? நித்திய மகிழ்ச்சி, நித்திய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமா சொல்றாரு, கோபம் கொள்ளாதிருப்பேன். இது என்னுடைய சமாதான உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அவரோட இது எதுக்கு நான் சொல்ல வரேன்? இந்த தேவன் நீதி எதற்கு உதவும் கேட்ட எந்த தேவ நீதி? என் கிரியையே இல்லாமல் நான் ஒண்ணுமே செய்யாம விசுவாசிக்கிற ஒரு காரணத்தினால நீதிமானாக்கினார். அப்போ அது இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு உதவிச்சுன்னா, இவ்வளவு இன்னும் நன்மை சொல்ல நிறைய சொல்லலாம். அப்படிதானே? நீதிமொழிகள் முழுசா என்ன சொல்றாரு? நீதிமொழிகள்ல நீதிமானை குறித்து அவனுக்கு வருகிற பலாபலங்களை குறித்து சொல்றாரு. அது கிரியையினால ஒரு பயலுக்கும் கிடைக்காது. அப்படிதானே? விசுவாசத்தினாலதான் நீதிமானாக முடியும். அந்த விசுவாசத்தினால் வருகிற நீதியை தான் அங்க நீதிமொழியில சொல்றாரு. ஒருவேளை கிரியையினால வர முடிஞ்சா அதனால வேதமே சொல்லிடுச்சு, கிரியையினால ஒருத்தரும் நீதிமான் இல்ல. அப்ப அந்த ஆசீர்வாதம் எதற்கு எழுதப்பட்டு இருக்கிறது? ஐயா, விசுவாசத்தினால் நான் நீதிமானாக போறேனே, அதற்காக அது எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ நீதிமான் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நீதிமானின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது. நீதிமானுடைய வம்சம் பலத்திருக்கும். அப்படிதானே? ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அவன் வீட்டில் இருக்கும். துர்ச்செய்தி கேட்பதினால் அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியாய் திடனாய் இருக்கும். தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண மட்டும் அவன் பயப்படாதிருப்பான். நீதிமானுக்கு பயம் கிடையாது. ஏன்? நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லா துன்பங்களிலும் என்னை விடுவிப்பான், நான் கூப்பிடும் போது எனக்கு பதில் கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த நீதிமான் என்ற விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவன். அப்ப பாருங்க, இதெல்லாம் விசுவாசத்தினால் வருகிற நீதிதான். உங்களை யாரை ஏமாத்த விடாதீங்க. உங்க கிரியினால் வந்த நீதினா அப்படி ஒரு ஆளை காமிங்க எனக்கு. நீங்களே யாராவது சொல்றவங்களை கேளுங்க. ஒரு ஆளை காண்பீங்க. இயேசு கிறிஸ்துவை தவிர யாராவது ஒருவன் கிரியையினாலே நீதிமானாக முடியுமான்றதை காமிக்க சொல்லுங்க. முடியவே முடியாது. அப்ப எதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார்? விசுவாசத்தினால் வருகிற நீதியின் பலாபலன்களை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய பலாபலனை இந்த உலகத்துல கொடுத்துச்சுன்னா இது நித்தியம் வரைக்கும் எனக்கு உதவாம இருக்குமா? அததான் இங்க ஒரு பெரிய கேள்வியை சொல்லிட்டு இங்க பாருங்க, 12ஆம் வசனத்தில இருந்து ஒப்புரவாகுதல்னா தேவனோட ஒப்புரவாகு. அதுதான் நம்ம மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக உங்களை கிறிஸ்துவுக்குள் தேவன் வைத்தார். அவரே நமக்கு நீதியானார், மீட்பானார், பரிசுத்தமானார், ஞானமானார். 1 கொரிந்தியர் முடியும் போது நம்ம படிக்கிறோம். அததான் சொல்றார், மேன்மை பாராட்டுறது அவர்தான். அதை சொல்லிட்டு 12 என்ன சொல்றாரு பாருங்க. இப்பதான் வராரு அடுத்தது. என்னப்பா நீ சொல்ற? how is it possible அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி ஆக்கினார்னு சொன்ன நீதி எப்படி நீதிமான ஆக முடியும்? இது என்ன இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷனாலே, இந்த ஒருன்ற வார்த்தை 11 தடவை இந்த அதிகாரத்துல வரும். அதிக நிச்சயம் 5 தடவை வரும். ஆளுகை செய்வும் இதெல்லாம் முக்கியமான பதங்கள். அதன் மூலமாக தேவன் தன்னுடைய முக்கியமான கருத்தை இதை ரொம்ப ஆழமா படிக்கணும். இப்ப பாருங்க, நான் அதெல்லாம் டைம் இல்லை, நேரமா போறேன். ஒரே மனுஷனாலே
பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. ஐயா, பாவத்திற்கு உலகத்துல வந்ததற்கு எல்லாமே காரணம் ஆதாம் தான். ஆதாமுடைய பாவத்தினால எல்லா மனிதரும் பாவமாகி எல்லா மனிதர்களும் மரித்தார்கள். அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்துல எல்லா மனுஷருக்கும் வந்தது. எல்லா மனுஷரும் பாவியாக பிறந்தபடினால, சுபாவத்தின்படி பாவிகளா இருந்தபடினால, பாவம் செய்தபடினால மரணம் எல்லோருக்கும் வந்தது. மரணம் எல்லாருமே மரித்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் வந்தாதான் பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படிதானே? அப்போ நியாயப்பிரமாணம் மோசேக்கு முன்னாடி இருந்த காலத்திலும் நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் தான் கோபாக்கனை உண்டாக்குது. ஏன்? அதை மீறனால கோபாக்கனை. நியாயப்பிரமாணம் கோபாக்கனை உண்டாக்கல. வசனம் அப்படி போட்டிருக்கு. ஏன்? ஒரு பயனும் அதை கைப்பற்ற முடியாது. அதனால அது கோபாக்கனை உண்டாக்குறது, அதை சாபத்தை உண்டாக்குகிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் இல்ல. அப்ப மோசேக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஏன் மரித்தாங்க? பாவம் இல்லாம யாரா மரிக்க முடியுமா? இயேசுவே என் பாவம் சுமத்தப்பட்டபடினாலதான் மரித்தார். இல்லைன்னா இயேசு மரிக்கவே முடியாது. அப்போ அவருடைய ஆவிக்குரிய மரணம் பாவம் சுமத்தப்பட்ட போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. அப்போ இங்க அதுதான் சொல்ல வராரு. இந்த மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. அப்ப எல்லாருமே பாவிகள். ஆனா நியாயப்பிரமாணம் இல்ல. அதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் எண்ணப்படாது. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அப்ப எப்ப பாவம் வந்தது? ஆதாமுக்குள் பிறந்த ஒரே காரணத்தினால. அது ஒன்றே குழந்தையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மரணம் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் மாம்சத்தில் பிறந்த அனைவரும் ஆதாமுக்குள் பிறந்தவர் இயேசுவை தவிர. அததான் அங்க வேத வசனம் சொல்லுது. அப்ப பாருங்க, இயேசுவை தவிர அனைவரும் ஆதாமுக்குள் பிறந்தவர்களுக்கெல்லாம் மரணம் வந்தது. இயேசு நம்முடைய பாவத்தினால அவருக்கு மரணம் வந்தது. இங்கே மோசைக்கு முன்னால நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால மரித்தாங்கன்னா அவங்க ஆதாமுக்குள் மாம்சத்தில் பிறந்தபடியால், புருஷ சித்தத்தின்படி பிறந்தபடியால் எல்லாருக்கும் மரணம் வந்தது. அததான் அவர் அங்க சொல்றாரு. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய், அவனுடைய பாவத்திற்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. 5 தடவை வரும்னு சொன்ன ஆளுக்கு திருப்பி சொல்றாரு. ஆண்டு கொண்டது. எது ஆண்டு கொண்டது? 2 ஆளுகை சொல்லுவாரு. ஜீவன் ஆளுகை செய்கிறது, இல்ல கிருபை ஆளுகை செய்கிறது, இல்லது மரணம் ஆளுகை செய்கிறது. இன்னொரு சொன்னா 2 விதமான ராஜ்யம். தேவ ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம். ஒண்ணு தேவ ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்யும், இல்ல சாத்தானின் ராஜா. 2 ராஜ்யத்துல ஏதாவது ஒண்ணுதான் உங்களை ஆளுகை செய்ய முடியும். ஏன்? இப்ப நம்ம இருக்கிறது அந்த ராஜ்யத்திலிருந்து இந்த ராஜ்யத்திற்கு வந்துட்டோம். நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அதனாலதான் 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, ஐயா இடத்தையே மாற்றிட்டாரு, எப்படியா நீங்க பாவத்துல தொடர்ந்து வாழ முடியும்னு கேட்கிறாரு. பாவம் செய்யலாமான்னு கேட்ட கேள்வி. ஏன்? யூ ஆர் நோ மோர் இன் த டெரிட்டரி ஆஃப் சின். யூ ஆர் நோ மோர் இன் ஆடம். ஆதாமுக்குள்ள இல்ல, பாவத்தின் ஆளுகை கீழ் இல்ல, பாவத்தின் எல்லையில் இல்ல, மரணத்தின் ஆளுகையில் இல்ல, மரணத்தின் எல்லையில் இல்ல, சாத்தானின் ஆளுகையில் இல்ல, சாத்தானின் எல்லையில் இல்லைன்றார். எல்லையே மாற்றப்பட்டு விட்டது. அந்த எல்லையில இருக்க வரைக்கும் நீ பாவிதான். இப்ப நீ இருக்கிற எல்லை எந்த எல்லை? தேவ ராஜ்யத்தின் எல்லை, நீதிமான். அதனால இந்த நீதியை மாற்ற, அதுதான் இங்க சொல்ல வர சத்தியம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? ஆதாமுடைய பாவத்தினால ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் எல்லோரும் பாவிகளாகி மரணம் எல்லாரையும் ஆண்டது. அதுதான் சொல்றது. அந்த ஆதாம் பின்னாக வந்த இயேசுவானவருக்கு முன்னடையாளமானார். ஐயா, 2 பேர் நம்ம அடையாளம் காட்டுறாங்க. ஒண்ணு மாம்சத்துல பிறக்கிறனால ஆதாம் தான் நம்முடைய அடையாளத்தை காண்பிக்கிறான்.
மறுபடியும் விசுவாசித்து பிறந்தபடியினால கிறிஸ்து நம்முடைய அடையாளமாயிருக்கிறார். இப்ப 2 அடையாளம் தான். அப்படிதானே? ஒண்ணு ஆதாமின் அடையாளம் அல்லது கிறிஸ்துவின் அடையாளம். பிறப்பிலே வந்தது ஆதாமின் அடையாளம், மறுபிறப்பிலே வந்தது கிறிஸ்துவின் அடையாளம். இந்த பிறப்பிலே வந்த ஆதாமின் அடையாளம் சாத்தானின் ஆளுகைக்குள் என்னை வைத்திருந்தது. பாவம், மரணம் என்ற ஆளுகை. எனக்கு என்ன அடையாளம் கொடுத்தது? பாவி. கிறிஸ்துவோடு என்னை அடையாளம் கொள்ளும் பொழுது நீதிமான். என்ன ஆளுகை செய்தது? நீதி, ஜீவன் ஆளுகை செய்தது. ரோமர் 8:2 சொல்றாரு, பிரமாணம் ஆளுகை செய்கிறத. அததான் சொல்றாரு, ஆண்டு கொண்டது என்று சொல்லுகிறார். யாரையா? பாவமே செய்யாட்டியும் அவன் சந்ததியில் பிறந்தபடியினாலே, அவருடைய வித்திலே பிறந்தபடியினாலே அந்த சுபாவம் அவர்களோடு இருந்தது. இதுதான் சொல்லிட்டாரு. சொல்றாரு, அப்படி இருந்தும் ஆனாலும், ரொம்ப முக்கியமான வார்த்தை, சோர்ந்து போவாத தம்பி, அதனால சோர்ந்து போவாத. ஒரு நல்ல செய்தி இருக்கு, குட் நியூஸ், சுவிசேஷம் இருக்கு. அதான் சொல்றாரு, இந்த பாவத்தின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதே அல்ல, ஈடுகட்டவே முடியாது. ஆதாமின் பாவத்தினால் வந்த மரணம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் வந்த வரத்திற்கு ஈடு இணையே இல்லை. ஏன்? இது அவ்வளவு பெரியது. அததான் இங்க சொல்றாரு. சொல்லிட்டு அது எப்படி என்றால், அப்படியே சொல்றாரு பாருங்க. அது எப்படி கேட்பீங்க நீங்க உடனே. என்ன சொல்றானா, ஒருவனுடைய பாவத்தினாலே எல்லோரும் மரித்தாங்க, எல்லாரும் பாவமானார்கள், எல்லாரும் பாவிகளானார்கள், எல்லாரும் அவனுடைய ஆளுகைக்கு இருந்தாங்க, எல்லாரும் மரித்தார்கள். தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும், அதேதான் திருப்பி சொல்றாரு, ஒரே 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 11 தடவை சொல்ற பாருங்க, ஒருவன் ஒரே ஒரு அவருடைய கிருபையினாலே. ஐயா, என்னுடைய செயல் அல்ல, கிருபை என்பது இயேசு கிறிஸ்து செய்த செயல். வரும் ஈவு, இலவசம். இது என்னங்க? என்ன இலவசம்? தேவன் நீதி. அததான் இங்க சொல்றாரு, ஒருவனுடைய பாவத்தினாலே எல்லாருக்கும் பாவம் வந்தது, அப்படிதானே? ஒருவருடைய நீதியினாலே எல்லாருக்கும் நீதி வந்தது. அங்க பாவத்தின் பலன் மரணம், இங்க நீதியின் ஈவு நித்திய ஜீவன். அததான் இங்க சொல்றாரு, அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று, அதை விட இது அதிகம். அதான் ரொம்ப மச் மோர், அதிகம் 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 என்று சொல்லுகிறார். வேதத்துல அடிக்கடி பார்க்கலாம், பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்ம பரமபிதா என்ன பண்ணுவாராம்? அதிலும் அதிகமான நன்மையான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதேதான் இங்க சொல்றாரு. ஐயா, ஆதாமுடைய பாவமே அவளை எஃபெக்ட் இருந்தா, இயேசு கிறிஸ்துனுடைய நீதி, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையே மீறுதலே அப்படி இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் நீதி எப்படி இருக்கும்? அது அதிகமா இருக்கும். இது நல்லா நீ புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்கறல்ல, அதுக்குதான் சொல்ல வர்றாரு. இது ரொம்ப அதிகமானது. பலாபலன்களை சொல்லி கொண்டு வரும்போது சொல்றாரு, இது ரொம்ப 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 அதிகமானது. அதுவே அவளை எஃபெக்ட் இருந்துச்சுன்னா இது எவ்வளவு அதிகம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க. அந்த 16லயும் ஒரு தீர்ப்பை பற்றி சொல்லுகிறார். ஒருவன் பாவம் செய்ததினால் தேவன் தீர்ப்பிட்டது என்ன? இது உண்டான தீர்ப்பு. தேவன் அருளும் ஈவு யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஈவு. தேவன் அழிய சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து. அவரால் உண்டான தீர்ப்பு, தேவன் அருளும் தீர்ப்புக்கு ஒப்பானது அல்ல. அந்த பழைய தீர்ப்பு, ஆதாமினால் வந்த தீர்ப்பு ஆக்கினைக்குள்ளாக ஏதுவாயிருந்தது. அப்படின்னா என்ன? தண்டனைக்கு ஏதுவாயிருந்தது. அந்த தீர்ப்பு தாங்க மனுஷனை ஆளுகை செஞ்சுச்சு. எல்லோரும் பாவிகள், குற்ற மனசாட்சி, ஆக்கினை தீர்ப்பு கூறியவர்கள், தண்டிக்கப்படத்தக்கவர்கள், கண்டிக்கப்படத்தக்கவர்கள். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க தான் இங்க சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவினால் வந்த கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி, பாவங்களை நீக்கி. அப்படின்னா என்ன?
அநேகனா எல்லா எல்லா பாவங்களையும் நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிற்று. என்ன தீர்ப்பு இப்போ? நீதிமான் கடவுளே தீர்க்கிறார். எதனால? ஒரு மனுஷனால் வந்த ஈவு அல்லது கிருபை. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய செயலினால் வந்தது நீதிமான், தேவனுடைய தீர்ப்பு. அவரே நம்மை நீதிமானாக்குகிறார். மனுஷன் அல்ல, நான் அல்ல. நான் என்ன குட்டிகரணம் போட்டாலும் நீதிமான் ஆகவே முடியாது. அவரே தான் என்னை நீதிமானாக்க முடியும். ஏன்? மனிதரால் கூடாததை செய்யும்படி தானே செய்யும்படிக்கு, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுத்து அவரை தண்டித்து நமக்கு அந்த நீதியை இலவசமாக கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்புறம்தான் 17 ஆளுகையை பத்தி சொல்றார். ஆண்டு கொண்டது 5 தடவை வருது. ஆனா 2 ஆளுகை, சாத்தானின் ஆளுகை, கிறிஸ்துவின் ஆளுகை. இப்ப நம்ம வந்தது மறுபிறப்புல கிறிஸ்துவோட அடையாளம் கொள்ளப்பட்டோம். அவருடைய ஆளுகை தான் நம்முடைய ஆளுகை. அதுதான் தேவனுடைய அநாதி நோக்கம். ஆதியாகமம் 1:28 இருந்து ஆரம்பிச்சது அதுதான். மனிதன் ஆளுகை செய்ய வேண்டி பூமியை பரலோகமாய் மாற்ற வேண்டும். அந்த ஆளுகைய இந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி, என்ன நீதிங்க? பரிபூரண நீதி. அவருக்குள் சகல பரிபூரணமும் வாசமாய் இருந்தது. அப்படின்னு என்ன? சகல நீதியும் அவருக்குள் இருந்தது. அந்த நீதி தான் எனக்கு. அவருக்குள் நாம் பரிபூரண நீதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்படிதானே? கொலோசியர் 2:8 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்றாரு. 1ஆம் அதிகாரத்திலே அங்க 17 இல்ல 19 சொல்லுவாரு. நம்ம அதை பார்க்கலாம். அப்ப பாருங்க, ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. ஒரு மனுஷன் நீதி எல்லாரையும் ஆண்டு கொண்டது. ஒரு மனுஷன் பாவத்தினால மரணம் ஆளுகை செய்தது. ஒரு மனுஷன் நீதியினால, கீழ்ப்படிதலினால ஜீவன் ஆளுகை செய்தது. ஜீவன் ஆளுகை செய்தது. ஜீவன் ஆளுகை செய்ததை இங்க சொல்லிக் கொண்டிருக்காரு. யாரு? தேவனுடைய ஜீவன் ஆளுகை செய்தது என்று சொல்லுகிறார். அது திரும்பவும் சொல்றாரு. அதுவே முடிஞ்சிச்சுன்னா இது எவ்வளவு அதிகமா இருக்கும் என்று சொல்லு. அதிக நிச்சயமாமே என்றாரு. அது சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. திருப்பி அது எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு மனுஷனுடைய மீறுதல் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்குள்ளான தீர்ப்பு வந்தது. அப்படின்னா என்ன? எல்லா மனுஷரும் நரக ஆக்கினை, மரணம், அந்த ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ஆனா ஒரு நீதியினாலே, ஒரு பாவத்தினாலே எல்லோரும் பாவிகள். ஒரு நீதியினாலே எல்லோரும் நீதிமான்கள். அவர் ஒரு முறை எக்காலத்துக்கும் பாவத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். பாவியாக அவர் பாவம் செய்யல. அப்போ அதன் மூலமாக நீதி உலகத்தில் வந்தது. அதுதான் இங்க என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனுடைய நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய ஜீவனை பெறத்தக்கதான நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்படின்னு என்ன? ஆக்கினை தீர்ப்பே இல்லை, தண்டனை தீர்ப்பே இல்லை, நரக ஆக்கினையே இல்லை. அந்த தீர்ப்பு உண்டாயிற்று. இவன் நித்திய நீதிமான் என்ற தீர்ப்பு உண்டாயிற்று. How is it possible என்று கேட்ட கேள்விக்கு, ஒருவனுடைய பாவத்தினால எல்லாரும் பாவமாக முடியும்னா, ஒருவனுடைய நீதியினால, கீழ்ப்படிதினால எல்லாரும் நீதிமானாக முடிகிறதை விளக்குகிறார். சரித்திரத்துல முன்னாடி எல்லாருக்கும் மரணம் வந்தது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாரு. மோசேக்கு முன்னாடியும் வந்தது. எல்லாரும் பாவத்துக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா இப்போ கிறிஸ்துவுக்குள் பிறந்தபடியினால, எப்படி ஆதாமுக்குள் பிறந்தபடியினால, by our union with Adam, whatever is true of Adam, it became true of us. By our union with Christ, whatever is true of Christ became true of us. அப்படிதானே? அது ரொம்ப தெளிவா எங்க வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் பாருங்க, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிலாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே முடிச்சிட்டார். அப்படிதானே?
ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லாரும் பாவிகளானாங்க. உலகத்துல பிறந்தவன் ஒருத்தன் கூட நீதிமான் இல்ல தேவனுடைய பார்வையில. ஆனா அதற்கு ஆண்டவர் ஒரு பரிகாரம் கொண்டு வந்தார். மனித பரிகாரம் அல்ல. ஆண்டவர் ஒரு பரிகாரம், நிவாரணம் கொண்டு என்ன? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி, அவரை குற்ற நிவாரண பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து, விசுவாசிக்கிறவன் எவனாய் இருந்தாலும், நான் அழகா சொல்றாருங்க, அது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஆனா இந்த கெட்டு போகாமல் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னுவாங்க. ஏன்னா அந்த ரட்சிப்பை பத்தி அவனுக்கு என்னன்னு தெரியல. ரட்சிப்பு என்றால் பாவியை தேவன் நீதிமானாக்கும் செயல் பேரு தான் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டேன்னா நான் நீதிமானான. ஆனா இப்ப எல்லாருமே ரட்சிக்கப்பட்டானா ஆமான்னுவாங்க, நீ நீதிமானானா இல்லைன்னுவாங்க. ஏன்? இந்த சத்தியம் அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. ஏன்? பிசாசு கண்களை குருடாக்கினான். இந்த சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க சாதாரணமா வாழ மாட்டாங்க. யாரா வாழ்வாங்க? தேவர்களாக பூமியிலே வாழ்வார்கள். ஏன்? தேவ நீதி இருக்கே. அப்ப தேவ நீதி தான் தேவ சுபாவம். இட்ஸ் காட்ஸ் நேச்சர், காட்ஸ் லைஃப், காட்ஸ் எபிலிட்டி, ஜோயி லைஃப், நித்திய ஜீவன். அததான் அங்க சொல்றாரு 3:16 யோவான்ல. கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அப்படின்னு என்ன? அவன் இழக்கவே முடியாது. அப்படித்தானே? இழந்து போகாமல் எத? இந்த நீதியை, நித்திய ஜீவன் என்ன? தேவ நீதியை, தேவ சுபாவத்தை இழக்கவே முடியாது. அததான் அவர் அங்க சொல்றாரு. ஆனா நம்ம ஆளுங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆண்டவரே ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒருவனும் அவர்களை என் கையில் இருந்து பிரிக்க முடியாது. யோவான் 10:27 என் நாடுகள் என் சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை சொல்றாரு. ஏன்? என் பிதா பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும். அப்போ ஒருவனும் ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு இயேசுவே சொல்றாரு. அது நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று. இது ஒரு நாள் இருந்து அரை நாள் போறதில்ல, நித்திய காலமாய் ஊடுகிற ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் ஆண்டு கொண்டது, பாவிகளாக்கப்பட்டோம், மரணம் ஆண்டு கொண்டது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கெத்செமனேல அவர் புலம்புறத பார்க்கிறோம். ஏன்? முடியாத காரியம். ஹையஸ்ட் த பீக் ஆஃப் ஹிஸ் டெம்ப்டேஷன் இந்த 40 நாள் சோதனை இல்ல, கெத்செமனேல தான். அவரால் முடியாது. ஏன்? பாவத்தை காணாத சுத்த கண்ணர் அகில உலகத்தின் பாவத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே நான் வந்தேன், இந்த வேலைக்காகவே. இதை எடுத்துக்கொள்ள நான் சொல்ல முடியாது. இதற்காகவே நான் வந்தேன், நான் முழுக வேண்டிய ஒரு ஞான ஸ்தானம் உண்டு என்று சொன்னார். அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவரால் முடியல. தேவதூதன் அவரை பலப்படுத்துகிறதை அங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்? இந்த பாவங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டு பாவத்திற்கு பரிகாரமாக தன்னை ஒப்பு கொடுக்கணும். அந்த கீழ்ப்படிதல் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 6-8 வசனங்கள்ல. மேலான நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டார். எல்லா நாவுகளும் முழங்கால்களும் முழங்கப்படிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த காரணம் என்னங்க? மரண பரியந்தம். என்ன மரண பரியந்தம்? பாவத்தின் சம்பளமாகிய மரணம். அவர் மரணத்துக்கு பயந்தவரே இல்லை. கெத்செமனேல மரணத்தை கண்டு அவர் பயப்படல. அப்படிதானே? ஏரோது உனத்தை வெட்ட போறான்னு போது அந்த நரிக்கு சொல்லுங்கள், இன்றைக்கும் நாளைக்கு நான் இருந்து நிறைவாகுவேன் என்று சொல்லலாம். என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் ஜீவன் அவர்தான். பிதாவே என் ஆவியை கையில் ஒப்பு கொடுக்கிறேன்றாரு பாவமான பிறகு. ஏங்க? அவர் திரும்ப அவரை உயிர்ப்பிக்க போகிறார். அவர் தான் மரிக்க போகிறதை குறித்து பயப்படல. அங்க சோதனை எல்லாம் எதற்கு? சிலுவையில் என்ன அடிக்க போறாங்க, வதைக்க போறாங்க இல்ல. அவருக்கு நல்லாவே தெரியும் தேவனுடைய திட்டம், தீர்மானம். இது மனுஷ தீர்மானம் அல்ல, இது தேவனுடைய திட்டம், தீர்மானம் என்று நன்றாய் தெரியும். ஏன்? அவரோட பாவமாகிறது. தேவனுடைய பாவம் என்றால் பிதாவின் பிரசன்னத்தை விட்டு பிரிவது. மரணம் என்றால் ஆவி, அவருடைய ஆவியில் இருந்து பிரிவது. அப்ப பாருங்க, அந்த பிரிவுக்கு தான் அவர் அங்க அவ்வளவு புலம்பி கதறுகிறார் கெத்செமனேல.
அப்ப பாருங்க, அந்த கீழ்ப்படிதலினாலே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலை சாதாரணமா எடுத்துக்க முடியாதுங்க. சாதாரணமான கீழ்ப்படிதல் அல்ல. சம்திங் இம்பாசிபிள் ஃபார் எனி ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷ சரீரத்துல வந்த இயேசு அந்த கீழ்ப்படிதலை செய்தபடியினால, அந்த ஒரு காரியத்தினாலே ஒரு மனுஷனின் ஒரு செய்கை என்ன, மரண பரியந்தம் பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இதோ புத்தக சிரலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது நிறைவேறும்படி வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில். அப்போ தேவ சித்தம் அவரை குறித்து எழுதப்பட்டது அதுதான், அவர் பாவமாக வேண்டும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் சுவிசேஷத்துல தைரியமா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. இனி போ, பாவம் செய்யாதே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன்னு சொல்றாரு. காரணம் என்ன? நன்றாக தெரியும் அவருக்கு. ஆனா நடைமுறையாய் வரும் பொழுது அவரால பெரிய சோதனையாய் இருந்தது. பிசாசு கொடுத்த பெரிய சோதனைனா கெத்செமனேல இருந்துதான். அவரை கீழ்ப்படியாம பண்ணணும்னு எவ்வளவோ முயற்சித்தான், முடியல. அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி நம்மை கீழ்ப்படுத்திக் கொண்டார். அததான் எபிரேய ஆக்கியோன் கூட என்ன சொல்றான், அவர் மரண பரியந்தம் தம்மை பண்ணனால அநேகரை மகிமைக்குள் கொண்டு வந்தார். இயேசு அநேக சகோதரரை மகிமைக்குள் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன? அநேகரை நீதிமானாக்கி தன்னுடைய இளைய சகோதரராக அவருடைய சாயலுக்கு மாற்றினார். ஆதாமின் சாயலில் இருந்து, பாவ சாயலில் இருந்து தேவ சாயலுக்கு நாம் மாற்றப்பட்டோம். இழந்து போன மகிமையை பெற்றுக்கொண்டோம், இழந்து போன ஆளுகையை பெற்றுக்கொண்டோம். ஆனா இங்க அதிக நிச்சயம்னு 5 தடவை வரனால ஆதாம் மூலமாய் வந்த இழப்பை விட நாம் பெற்றது எல்லாமே அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. இழந்ததை மாற்ற அவரான நமக்கு கொடுக்கல, அதை விட அதிகம் நமக்கு தந்திருக்கிறார். ஆதாம் இழந்ததை நமக்கு பெற்றுக் கொடுத்தார், அதையும் விட அதிகம் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அததான் இங்க அவர் சொல்லி கொண்டு வரார். அதை சொல்லிட்டு தான் அர்த்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனத்துல, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. ஐயா, நியாயப்பிரமாணம் உங்களை நீதிமான் ஆக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. அது மீறுதல், பாவம் பெருகும்படிக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் அதை தான் சொல்றாரு. பாவம் எது? நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுத்தது, பரிசுத்தத்துக்கு அல்ல, நீதிக்கல்ல. 7ஆம் அதிகாரத்துல அதை ரொம்ப அழகா சொல்றாரு. 7:7ல இருந்து அப்படியே வரிசையா படிச்சுட்டு போங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிச்சு? அவன் 25ஆம் வருஷம் வரும்போது, ஐயோ நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு கொண்டு போக முடியும் அவன் முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சு கதறான். அப்பதான் அவன் கண் திறக்கப்படும். கிறிஸ்து ஒருவர் தான் என்று, விசுவாசத்தினால் என்று, கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்று அவன் சொல்றான். அதுதான் இங்க நம்ம நல்லா தெரிகிறோம். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. நல்லா யோசிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணம் வந்தனால பாவம் பெருகிடுச்சு, ஆனா அதை விட அதிகம் கிருபை. ஆதாமின் கிரியையால் வந்த பலனை விட இயேசு கிறிஸ்துவினால் வந்த நீதியின் ஈவு அதிக பெருசுன்றார். வந்த தீர்ப்பு அதிகமான தீர்ப்பு, வந்த ஆளுகை அதிகமான ஆளுகை. ஏங்க, இப்போ நாம் அவரோடு கூட உன்னதங்களிலே வலது பாரசத்தில உட்காரவே வைத்துட்டாரு. ஆதாமுக்கு இல்லாத பாக்கியம். நம்ம ஆளுகையின் சீட்லயே போய் உட்கார்ந்துட்டோம். எல்லாமே நம்ம பாதம் கீழே இருக்கு. சகல பிசாசின் வல்லமை அதிக எல்லாம் நம்ம பாதம் கீழே அவரோட வீட்டு இருக்கிறோம். நம்ம ஆளுகையின் ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். We are seated in the throne. அதிகம் ஆளுகை செய்வது அதிக நிச்சயம், அதுதான் சொல்றாரு.
அந்த பலனை விட இந்த ஈவு அதிகம்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் வந்துச்சுயா, பாவம் பெருகிச்சு இல்லன்னு சொல்லல. ஆனா கிருபை என்ன பண்ணிடுச்சாம்? 20ஆம் வசனம் என்ன சொல்றாரு? பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆகவே, ஆதலால் பாவம் எது நியாயப்பிரமாணம் வந்ததால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. வேற எதுக்குமே அது உதவல. மரணம் தான் கொண்டு வந்தது. அதுபோல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்படின்னா என்னங்க? இது அதிக நிச்சயம் முடிக்கிறார். அப்போ அதிக நிச்சயமாக, அதாவது மச் மோர் த கிரேஸ் சூப்பர் அபவுண்ட்ஸ்ன்றார். சாதாரண அபவுண்ட்ல அது பெருகிடுச்சு. இது சூப்பர் அபவுண்ட்ஸ்ன்றார். மிக அதிகமாய் பெருகிடுச்சு. மிக அதிகமாய் பெருகிடுச்சுன்னு சொல்றாரு. உடனே தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்விய? ஐயா, நீ 2 காரியம் சொல்ற. நியாயப்பிரமாணம் வந்தனால தான் பாவம் வந்துச்சு. பாவம் வந்தனால தான் மரணம் வந்துச்சுன்ற. அப்ப நியாயப்பிரமாணம் தான் நீ ப்ராப்ளம்னு சொல்ல வரியா? நியாயப்பிரமாணம் தேவனுடைய பிரமாணம் உனக்கு தெரியாதா? அப்படின்னு ஒரு கேள்விய போடுறாங்க. அடுத்தது, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சுன்னு சொல்ற. அப்ப நாங்க பாவம் செஞ்சு கொண்டே இருக்கலாமே. 2 காரியம் அவங்களுக்கு வருது. ஒண்ணு நியாயப்பிரமாணமே இல்லன்ட்ட நீ. அது இருந்தா பாவம் தான்ட்ட. அப்ப மனம் போன வாக்குல நாங்க வாழ்ந்துக்கலாம் நியாயப்பிரமாணம். அடுத்தது என்ன சொல்றாங்க? கிருபைனால பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிடுச்சுன்னா, அப்ப நாங்க பாவத்திலேயே இருக்கலாமே. கிருபை ஜாஸ்தி தானே, கிருபையில வாழ்ந்துட்டு போலாமே. அதுக்கு தான் 6ஆம் 7ஆம் அதிகாரத்துல பதில் சொல்லிட்டு, இந்த விசுவாசத்தினால் வருகிற நீதியின் பலாபலனை 8:1 ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் விசுவாசத்தினால் வந்த நீதியின் பலாபலன்களை பார்த்தோம். இத கன்டின்யூ ஆவறதான் 8:1. அங்க 8ஆம் அதிகாரம் முழுவதுமா இதை சொல்லிக் கொண்டு போறார். விசுவாசத்தினால் வருகிற நீதி, வெற்றி வாழ்க்கை. 8வது சாப்டரே வெற்றி வாழ்க்கை தான். நேத்து நான் சொன்னேன். இன் ஸ்பிரிட், ஆவியில வாழ்ற வெற்றி வாழ்க்கை. 7ஆம் அதிகாரம் கிருபையின் பிரமாணத்துக்கின் கீழ வாழ்றது. நியாய பிரமாணத்துக்கு கீழ இல்ல. 6ஆம் அதிகாரம் பாவத்துக்கு கீழ் இல்ல, நீதியின் ஆளுகை கீழ் இருக்கும். 5ஆம் அதிகாரம் ஆதாமுக்குள் இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்போ நாம எங்க இருக்கிறோம் தான் முக்கியம் என்பது சொல்ல வர. 6வது என்ன சொல்றாரு? பாவத்துக்கு லைசென்ஸ் கொடுக்க இஷ்டம் போல பாவம் செய்யலாமான்றார். ஆனா பவுல் அடிகளார் அங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்றாரு. 10ஆ 13ஆ? ஒரு நிமிஷம் அவங்க எடுத்து வாசித்துறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஆஃப் ஆன். அதாவது பாவம் பெருகுனா கூட அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாமே நான் செய்யலாம். இது செய்யக்கூடாதுன்னு இல்ல. ஆனா எல்லாம் எனக்கு. நான் யாருங்க? நான் யாருங்க? நான் நீதி. நான் யாருங்க? நான் வெளிச்சம். வெளிச்சத்துக்கும் இருளுக்கு என்ன சம்பந்தம்? நான் யாருங்க? நான் நீதி. அநீதிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அது எனக்கு தகுதியாயிராது. அப்படிதானே? நான் யாருங்க? நான் கிறிஸ்து. அததான் இங்க சொல்றாரு. எல்லாம் என் அடையாளத்துக்கு அது தகுதியாயிராது. நான் யார் என்பவனுக்கு அது தகுதியாயிராது. நான் யாரு? எனக்கு அதுக்கு தகுதி சம்பந்தமே இல்ல. நான் தகுதியாயிராது. அதுதான் சொல்றாரு. நான் எல்லாம் செய்யலாம் கிருபையினால. ஆனா கிருபை அதிகமா பெறுது. ஆனா அது எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரமும் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். 2 வார்த்தை. தகுதியாயிராது, அடிமை. நீ எதற்கு அடிமை? எதுக்கு அடிமை? எதற்கு உன்னை விட்டுக் கொடுக்கிறாயோ அதுக்கு அடிமை. அப்போ நான் பாவத்திற்கு அடிமையாக மாட்டேன். நான் பாவத்திற்கு அடிமையாக மாட்டேன். அது எனக்கு தகுதியாயிராது. நான் கிறிஸ்து, நீதி, வெளிச்சம். என்னை நீதிமான் சொன்ன பிறகு நான் அநீதியா வாழ்ந்தா அது எனக்கு தகுதியாயிராது. அதான் சொல்றாரு. அதேதான் திரும்பி 10:13க்கு வாங்க. அங்க கொரிந்தியருக்கு அந்த பதில் அவர் சொல்றத நம்ம பார்க்கலாம். 10:13லயும் சொல்லுவாரு. 13 இல்ல 23. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. திரும்பியும் சொல்றாரு.
அதெல்லாம் தகுதியே இல்லப்பா. நான் யாரு? தேவகுமாரன், தேவ சாயலில் இருப்பவன், இந்த பூமியில் உள்ள பாவத்தை ஆளுகை செய்கிறவன். ஆளுகை செய்கிறவன் ஆளப்படுவானா பாவத்தால? அது எனக்கு தகுதியா? நான் யாரு? நான் ராஜா. ஐயா, நான் ராஜா. எனக்கு அது தகுதி இல்ல. ஒரு ராஜாவுக்கு அது தகுதி அல்ல. நான் அதை ஆளுகை செய்ய வந்த ராஜா. அப்படிதானே? பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, வியாதியை ஆளுகை செய்ய வந்த ராஜா. நான் போய் அதற்கு அடிமையா இருந்தேனா? அது என்னை ஆளுகை செய்கிறது. அது எனக்கு தகுதியா? ராஜாவுடைய தகுதியா? ராஜா ஆள பிறந்தவன், ஆள செய்யப்படுபவன் அல்ல. நீயோ அவைகளை ஆளுகை செய்வாய், அவைகள் உன்னை ஆளாதுன்னார். அப்படிதானே? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லும்போது சொல்றத நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 15ஆம் அதிகாரத்துல. அதான் சொல்றாரு, தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. திருப்பி என்ன சொல்றாரு? அதெல்லாம் பக்தி விருத்தி அப்படின்னு என்ன? தேவ பக்தினா காட்லினஸ். தேவ சாயலை என்னை வெளிப்படுத்த முடியாதியா? நான் பரலோகம் போயிடுவேன் இல்லைன்னு சொல்லல. அதுதான் அங்க சொல்ல வராரு. ஆனா நான் உலகத்துல தேவ சாயலை வெளிப்படுத்தலைன்னா அங்க அவருக்கு முன்னால வெட்கப்பட்டு நிற்பேன். இவ்வளவு கொடுத்தும் புடி வாழ்ந்தியடான்னு அங்க போய் நிற்கும் போது ஒரு ரிவார்டு இருக்காது. ஐயா, அங்க வெட்கப்பட்டு போவோம். அதான் அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாம் என் வாழ்க்கையில தேவ ராஜ்யத்தை காண்பிக்காது. காட்லினஸ். தேவனாக என்னை காண்பிக்காது. காட்லி அப்படிதானே? பரலோகமாக என்னை காண்பிக்காது. தேவனாக என்னை காண்பிக்காது. அததான் சொல்றாரு. கிருபை பெருகுது பாவத்துல வாழலாம் கேட்கிறவங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் அதான் சொல்றாங்க. இது சூப்பர் ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்லி, ஐயா, பாவம் செய்ய லைசன்ஸ் கொடுவது கிருபை இல்ல. பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையை தருவது தேவனி. அதுதான் கிருபை. பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்ற இடத்தில் வந்தாதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழிக்க வேண்டுமானால் நீதி அரசாட்சி, நீதியான செங்கோல் அது இருந்தாதான் ஆளுகை செய்யும். அவருதான் ஆளுகை செய்யறாரு. அதுதான் இங்க சொல்றாரு. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் அது இல்லைன்னு சொல்லிட்டேன்னா கூடாதே. கேட்டகரிக்கலி நோட்டார். பாவத்துக்கு மரித்த நாம் இனி எதில் எப்படி பிழைப்போம்? இதை நல்லா புரிந்துக்கணும். இதுல நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பாவம் பாவம் என்றதை நம்ம படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க. அமர்த்தியா ஒரிஜினல் வேர்ட் கிரீக்ல நவுன் அப்படிதானே? அது ஒரு வெர்ப் அல்ல. அது பெயர் சொல், வினை சொல் அல்ல. அப்படிதானே? என்ன அர்த்தம்? அது பாவம் அப்படிதானே? நேச்சர், செய்கிற காரியம் அல்ல. 15ஆம் வசனம் 1ல தான் ரோமன் நிருபத்திலேயே அது வேர்பா யூஸ் பண்ணப்படும். மீதி எல்லா இடத்திலும் கிட்டத்தட்ட 47 டைம்ஸ் வருது பாவத்துக்கு. எல்லாமே அந்த நேச்சரை குறிக்கிறது. அப்படிதானே? சுபாவத்தை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது, பெயர் சொல்லாக இருக்கிறது. நம்மள சொல்லலாம். அதுலதான் என்ன சொல்றாரு? அந்த பாவத்தின் சுபாவத்துக்கே மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணி சொன்னா என்ன சொல்லலாம்? we are died. அப்படிதானே? பாவத்தின் எல்லைக்கு மரித்தவர்கள், பாவத்தின் ஆளுகைக்கு மரித்தவர்கள், பாவத்தின் வல்லமைக்கு மரித்தவர்கள், பாவத்தின் அதிகாரத்துக்கு மரித்தவர்கள், பாவத்தின் எல்லைக்கு மரித்தவர்கள். அப்படிதானே? பாவத்தின் அதிகாரத்துக்கு, பாவத்தின் வல்லமைக்கும் மரித்தவர்கள். எப்படி பாவத்துல வாழ முடியும்? அததான் அவர் கேள்வி அங்க கேட்கிறார். நீ பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லல. நீ விரும்பினால் பாவம் செய்யலாம். அப்படிதானே? இட் இஸ் யுவர் சாய்ஸ். யூ ஆர் a free will man. உனக்கு தேவ ஸ்பாவத்தை கொடுத்திருக்காரு. உன் ஸ்பாவம் தேவனுடைய ஸ்பாவம். தேவனுடைய ஸ்பாவம் நீதியான ஸ்பாவம். அதையே மாத்திட்டார். முந்தி அப்படி இல்ல. உன் ஸ்பாவமே பாவ ஸ்பாவம். நீ என்னதான் முயற்சித்தாலும் முடியவே முடியாது. அப்படி இருந்த. இப்ப அப்படி இல்ல. நீ விசுவாசித்தால் உன் விசுவாசத்தின்படி தேவ மகிமையை காண்பாய். என்ன மகிமை? நீதிமானாய். அதுதான் சொல்றாரு. நீ பாவத்தின் எல்லையில் இல்லை,
பாவத்தின் ஆளுகையில் இல்லை, பாவத்தின் வல்லமையில் இல்லை, பாவத்தின் அதிகாரத்திலும் இல்லை. எங்க வந்துட்ட? நீதியின் எல்லைக்கு வந்துட்ட, நீதியின் ஆளுகைக்கு வந்துட்ட, நீதியின் அதிகாரத்துக்கு வந்துட்ட, நீதியின் வல்லமைக்குள்ள வந்துட்ட. அப்ப எப்படி நீ பாவத்துல வாழ முடியும்? அதுதான் இங்க கேட்கிறாரு. அதை கேட்டுட்டு தான் திரும்பவும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவோடு நாம இணைக்கப்பட்டதை அங்க சொல்றாரு. அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்தில் ஞானஸ்நானப்பட்ட அனைவரும் அப்படிதானே அவரோடு இணைக்கப்பட்டோம் என்பதைதான் 3ஆம் வசனம் சொல்றாரு. ஞானஸ்நானத்தினால அதோடைய சரியான அர்த்தம் தண்ணீர் ஞானஸ்நானத்தை அவர் சொல்லல. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. 1 கொரிந்தியர் 12:13 நான் எடுத்து அதை வாசித்து உங்களுக்கு பாருங்க. நாம யாரா இருந்தாலும் ஒரே ஆவியினாலே, கிறிஸ்துவின் ஆவியினாலே, ஒரே சரீரத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம். அது எதை காமிக்குது? இயேசுவோடு இணைக்கப்பட்டோம். எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். we have become one with Christ. ஒரே சரீரமானோம் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. அததான் ஞானஸ்நானம் காண்பிக்கிறது. அததான் அவர் இங்க சொல்றாரு. அடுத்ததுல இந்த புதிதான ஜீவன் உள்ளவராய் நம்ம வாழணும். பழைய ஜீவன் செத்து போனதுல வாழாத. இப்போ you have got a new life. The whole thing is passed away, everything has become new. புரியுதானே? பழைய மனிதன் ஒளிந்து போனான், எல்லாம் புதிதாயின. இந்த புதிதான ஜீவன் நான் வாழணும்னா நீ புதிதான உயிர்த்தெழுந்த சாயலும் தரித்திருக்க. உயிர்த்தெழுந்த சாயல் என்னங்க? இயேசுவை மரணம் ஆண்டு கொள்ள முடியவில்லை. அந்த சாயல் அப்படிதானே? அந்த வல்லமை. பாவம் இனி அவர் மேல் சுமத்தப்படுவதில்லை. மரணம், பாவம், வியாதி எதுவுமே அவரை ஆண்டு கொள்வதில்லை. அது கட்டி வைக்க முடியல. அந்த வல்லமை எனக்குள்ள வந்திருக்கு. அதுதான் அங்க சொல்றாரு. மரண சாயல், உயிர்த்தெழுந்த சாயல் என்ன? உயிர்த்தெழுந்த வல்லமை. ரோமர் 8:11 சொன்னாரு. அதை சொல்லிட்டு தான் 6 என்ன சொல்றாரு? நம்ம பாவம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து, பாவம் செய்யறதுக்கு கிருபை வரலங்க. பாவ சரீரம் ஒளிந்து, அதாவது ஒளிந்து போகணும், அது அழிச்சிடல அவன் சுத்தமா. இது பாவ சரீரம் தான். என் ஆவி மனிததான் நீதிமான். இந்த சரீரத்துல ஒண்ணு இச்சைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த மீட்பின் சரீரத்துல தான் அந்த இச்சை இருக்காது. அந்த மீட்கப்பட்ட சரீரம் இப்ப இல்ல. இந்த பாவ சரீரம் செயலிழந்து போகும்படி, இம்பார்ட்டன்ட் ஆகும்படி இந்த பாவ ஸ்பாவம் ஏற்கனவே மரித்தது. அதுதான் சொல்றாரு. ஒரு பொருட்டு நம்முடைய பழைய பாவ மனுஷன் அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லைக்கு வந்துட்டேன். அததான் சொல்றாரு. அந்த அதிகாரத்திலிருந்து இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டேன். அந்த ஆளுகையிலிருந்து இந்த ஆளுகைக்கு வந்துட்டேன். இப்படி நான் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டேன். ஆனால் எப்போ அவரோடு இணைக்கப்பட்டபடினால அவருக்கு நடந்ததெல்லாம் எனக்கும் நடந்தது. அததான் அவர் இங்க என்ன சொல்ற பாருங்க. டைம்ல நேர தாண்டி 13ஆம் வசனத்துக்கு வரேன். 13 அதுக்கு முன்னாடி நான் வாசித்துறேன். 9ஆம் வசனம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்னங்க? இனி அவர் மேல் பாவம் செலுத்தப்படுவதில்லை. இனி அவர் பாவம் ஆவதில்லை. நான் யாருங்க? அவரோடு இணைக்கப்பட்டவன். அவரை பற்றிய உண்மை. அவரோடு கூட நானும் மரித்தேன். இனி நான் பாவம் ஆவதில்லை. அந்த எல்லையிலிருந்து என்னை மாற்றி விட்டார். அததான் சொல்றாரு. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஏன்? அவர் மேல் பாவம் செலுத்தப்படுவதில்லை. அப்போ அதுதான் என்னை பற்றி சொல்ற. என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு. என்னுடைய பாவம் மரித்து போனது, பாவம். ஆனால இனி எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் இப்பொழுது பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறது போல நானும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அததான் 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அதுல 10ஆம் வசனத்துல அவர் பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். டெய்லி பாவமாகி மரிக்கிறது இல்லைங்க. ஒரே, நானும் அதே தான். டெய்லி பாவத்துக்கு மரித்து திருப்பி நீ இந்த ப்ராசஸ்ல once for all he died for my sin. I also died
டு மை சின். he died for my sin, I died to my sin. அதான் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. அப்போ பாருங்க, என் பாவத்திற்கு என்று நான் ஒரே தரம் மரித்தேன். எப்போ? இயேசு மரிக்கும் பொழுது. அவர் என் பாவத்திற்கு என்று அவர் மரித்தார். அப்படிதானே? என் பாவத்திற்காக அவர் மரித்தார். நான் என் பாவத்திற்கு என்று ஒரே தரம் நான் மரித்தேன். நான் உயிரோடு எழுந்திருக்கிறது நீதியாக வாழ்வதற்காக. அதுதான் 1 பேதுரு 2:24 சொல்றாரு. அதான் இங்க என்ன சொல்றாரு 10ல, அவர் மரித்தது ஒரே தரம், அப்படியே நீங்களும். அப்படியே எப்படி ஒரே தரம் அவர் பாவம். once for all you are died to the realm of sin. once for all you died to the realm of sickness. once for all you died. அப்படிதானே? ஒரே முறை எக்காலத்துக்கும் பாவத்தின் எல்லைக்கு மரித்தவன், ஒரே முறை எக்காலத்துக்கும் பாவத்தின் ஆளுகைக்கு மரித்தவன், ஒரே முறை எக்காலத்துக்கும் பாவத்தின் வல்லமைக்கு அதிகாரத்துக்கு மரித்தவன். இப்ப உயிரோடு எழுந்தது ஒரே முறை எக்காலத்துக்கும் நீதியின் ஆளுகைக்கு, நீதியின் எல்லைக்கு, நீதியின் வல்லமைக்கு, அப்படிதானே, நீதியின் அதிகாரத்துக்கு பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். have a revelation. now renew your mind. உங்க எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கணும்? I am already died to the realm of sin. ஏற்கனவே பாவத்தின் எல்லைக்கு மரித்தவன், பாவத்தின் அதிகாரத்துக்கு மரித்தவன், பாவத்தின் வல்லமைக்கு மரித்தவன், பாவத்தின் ஆளுகைக்கு மரித்தவன், நீதியின் எல்லையில் இருப்பவன், நீதியின் ஆளுகையில் இருப்பவன், நீதியின் வல்லமையில் இருப்பவன், நீதியின் அதைதான் இங்க சொல்றாரு. அவ்வாறு அறிந்து உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். ரோமர் 12:2 தான் அவர் சொல்றாரு. எண்ணிக்கொள்ளுங்கள்ன்றாரு. அதை சொல்லிட்டு தான் 12:13 அப்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். இது நம்ம செய்ய வேண்டிய காரியம். இதை வெளிப்பாடாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல. பாவம் செய்யலாமான்ற கேள்விக்கு. இல்லடா, பிரச்சனையே இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் அனுபவம் ஆகணும்னா நீ இந்த சத்தியத்தை வெளிப்பாடா பெற்றுக்கொள்ள தியானித்து உன் எண்ணங்களை மாற்றியமை. அந்த எண்ணத்தின்படி இது நீதியின் அவயம் என்று ஒப்புக்கொடு. இது பாவத்தின் அவயம் அல்ல, இது அவருடைய சரீரம். அப்போ இதற்கு நீதியின் அவயம் மெயினா நான் திரும்பவும் சொல்றது, வாயை முதல்ல ஒப்பு கொடுக்கணும். வாயை ஒப்பு கொடுக்காம சரீரத்தை ஒப்பு கொடுக்கவே முடியாது. அது சொல்லிட்டு தான் 14 என்ன சொல்றாரு பாருங்க, நீதிக்குரிய ஆவியங்களா ஒப்பு கொடுங்க. 13 சொல்லிட்டு நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிடாமல் திருப்பி இங்க சொல்ல வராது. பாவம் செய்யலாமல், பாவம் உங்களை மேற்கொள்ளாது. எதுக்கு கேட்பட்டிருக்கீங்க? புதிய பிரமாணம், கிருபையின் பிரமாணம். கிருபையின் வல்லமை உங்களுக்கு பாவத்தை மேற்கொள்ள, ஆக்கனை தீர்ப்பு இல்லை என்ற தீர்ப்பு பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை தரும். நியாய பிரமாணம் பாவத்திற்கு பலன் தரும். 1 கொரிந்தியர் 15:57 சொன்னேன். அது பாவத்திற்கு பலன் கொடுத்தது. ரோமர் 7:7 அதை சொல்றாரு. இங்க நியாய பிரமாணம் வந்ததும் பாவம் பெருகிற்றுன்னு 5:20 நம்ம வாசித்தோம். எல்லாமே அந்த பாவத்திற்கு தான் பலன் கொடுத்தது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீ இங்க வந்துட்டீன்னா நீதிக்கு தான் நீதியின் எல்லைக்கு வந்துட்டு நீ அதுதான் பலன் கொடுக்கும். சோ அதுலதான் நீ ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்துல என்ன சொன்ன, நியாய பிரமாணத்துக்கு கீழ்பற்ற, அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் அதை விருதாவாக்கல, அதுக்கு மரித்தாதான் நம்ம வாழ முடியுன்றத கலாத்தியல 5:16-18 சொல்றாரு. திருப்பி இங்க வந்து ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நேரம் இல்லை, நான் அதை வாசிக்கல. 4:6 சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, அதனால செய்யலாமான் போது செய்யக்கூடாதே. கேட்டகரியில இட் இஸ் இம்பாசிபிள் டு டூன்றாருங்க. இம்பாசிபிள் டு டூனா பாவமே செய்ய முடியாதுன்னு சொல்ல வரல. நீ விரும்பினா செய்யலாம். ஆனா நீ இருக்கிற எல்லை என்ன? அந்த எல்லை விட்டு அந்த எல்லைக்கு போக நீ பாவி ஆகவே முடியாது. நீ நீதிமான் தான். அததான் நம்ம எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமெல்லாம் சொல்லிட்டு நேத்தே வசனத்தை திருப்பி உங்களை முறை வாசித்து காமிக்கிறேன். பாவத்திற்கு 20ஆம் வசனம், நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாவனா இருந்தீங்க. ஆதாமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சரியான நீதியான காரியங்கள் சிலவற்றை செய்தீங்க. பெரும்பாலானதை செஞ்சிருக்கலாம். ஏன் சில பேர் 99% கூட செஞ்சிருக்கலாம். ஆனா பாவிதான். அங்க நீதிமானே ஆக முடியல.
ஆமா. ஆனா இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீங்க. இப்போ நீதிக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க பாவமே செய்தாலும், பாவத்துக்கு நீங்கினவர்கள். அந்த 18 திருப்பி போட்டு படிச்சா அப்படித்தானே? இப்ப நீதியின் எல்லைக்குள் வந்து விட்டீங்க. நீதியின் ஆளுகைக்குள்ள வந்துட்டீங்க. நீதியின் ஏன் பை யர் யூனியன் வித் கிரைஸ்ட். ஒரே காரணம் அதுதான். அதான் ஒரே மனிதன், ஒரே மனிதன். அதை விசுவாசித்த ஒரே காரணத்தினால, இப்ப நீங்க இருக்கிற எல்லை என்ன? ஆளுகை என்ன? அதிகாரம் என்ன? வல்லமை என்ன? அப்போ இங்க நீங்க தவறு செய்தாலும் பாவியாகவே முடியாது. அதுதான் சொல்றாரு. யூ ஹவ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். இருளின் ராஜ்யத்தில் இருந்து அன்பின் குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டுட்டீங்க. ஐயா, இருளுல வந்து வெளிச்சம் பிரகாசிக்கும் போது வெளிச்சம் ஆக முடியும். இந்த வெளிச்சத்தை இருள் ஆக்கவே முடியாது. ரட்சிப்பை இழக்கவே முடியாது. அததான் திரும்பவும் ஆணித்தரமா சொல்றார். ஒருவரும் என் கரத்திலிருந்து பிடிப்பதில்லை. என் ஆடுகளை நான் அறிவேன். என் பிதா அவர்களிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இப்பொழுது 22 நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். பாவத்திலிருந்து விடுதலைனா பாவம் செய்யாமல் இருந்து விடுதலை இல்ல. பாவத்தின் எல்லையில் இருந்து, பாவத்தின் ஆளுகையில் இருந்து, பாவத்தின் வல்லமையில் இருந்து, பாவத்தின் அதிகாரத்தில் இருந்து பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் சொல்லி அப்படிதான் முடிக்கிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். பழைய எல்லையில, புதிய எல்லையில என்ன நமக்கு நித்திய ஜீவன், அது கிருபை வரம் என்று சொல்லி முடிக்கிறார். நான் இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். நமக்கு குறிப்பிட்ட நாளில தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நாம் கேட்டோம். கேட்ட சத்தியத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்டு இருதயத்தை அது நிரப்பும் போது ஆண்டவர் இன்னும் புதிய வெளிப்பாடுகளை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராம்.